ஆறில் ஒரு நிறுவனம் வந்து ஜென்சி கிட்ஸை வேலைக்கு எடுப்பதை தவிர்க்கிறது. ஏன்னா அவங்கக்கிட்ட பொறுமை இல்லை. ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இப்போ இவர் ஒரு நல்ல கம்பெனினா பிளேஸ் ஆகணும். ஆனால் அவர்கிட்ட ஜிபிஏ கம்மியாக இருக்காம. இப்போ இவரை எப்படி நீங்கள் இந்த கம்பெனிக்கு அனுப்புவீங்க? ஹேக்கர் ரேங்க் சேலஞ்ச். இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணவரை நான் எடுத்துக்கலாங்க இடத்துக்கு 1000 கம்பெனிஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்க? ஏர்லி டேஸில் அவ்வளோ ஈஸியாக இருந்தது அந்த கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணுறது. வாஸ் தட் ஈஸி இன் த பிகினிங்? நோ, வெரி வெரி ஹார்ட். நாங்கள் வந்து காலேஜாக போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். யூ பே மீ சம் 1000 rupees அந்த மாதிரி. அந்த 1000 rupees வாங்குறதுக்கு உயிரே போச்சு. டிபெண்டன்சி டுவர்ட்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, அது மனிதர்களுடைய தேவையை குறைப்பதற்கு தானே வாய்ப்பு இருக்கு. Tomorrow's software will all look like humans as a service. It won't be a ticket booking app. It will be like interacting with an agent. It won't be a app to just track your financials. It will be like financial advisor. எனக்கு சொல்லு நான் என்ன பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சந்திக்க போகிற கெஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருப்பார், ஆனால் பண்ணுறது பெரிய வேலை. பட் அவருடைய கம்பெனி பேர் வந்து ஹேக்கர் ரேங்க். வாட் இஸ் இட் ஹேக்கர் ரேங்க்? ஹேக்கர் ரேங்க், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை விஜய் டிவி நீயா நான் நிகழ்ச்சியிலேருந்து பார்த்து இங்கே பேசுகிறது வந்து சூப்பர் ஹாப்பி. ஹேக்கர் ரேங்க் வந்து அது நேம்லேயே இருக்குது. வி ரேங்க் ஹேக்கர்ஸ், வி ரேங்க் டெவலப்பர்ஸ். அண்ட் நான் வந்து எங்கள் கம்பெனியை வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக பார்க்குறேன். வி கால் தி ஸ்கில் ஓவர் பெடிகிரி அப்படின்றது. அதாவது நீ எங்கே படித்த, என்ன ஜிபிஏ பண்ணியிருக்க, அதெல்லாம் உன்னால் அந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்றது தான் மோர் இம்பார்ட்டண்ட் when it comes to hiring or promotion or upskilling. So we build a set of products that can help developers showcase their skills over pedigree. ஸோ அப்போ அதாவது மதிப்பெண்கள் அடிப்படையில், ஜிபிஏ அடிப்படையில் இப்போ கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்த பேரியரை, ஏன்னா இது ஒரு கட்டத்தில் சில பேருக்கு பேரியராக, இப்போ சில பேர் டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் பெருசாக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க தான் இந்த பயிற்சி முறைக்குள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு இது எந்த வகையில் உதவியாக இருக்கும்னு கேட்குறேன். இதோட ப்ராசஸ் என்னங்க? கண்டிப்பாக. இப்போ வந்து நான் வந்து ஆர்இசி ட்ரிச்சிலே படித்தேன், என்ஐடி ட்ரிச்சி. அண்ட் என்னோட கோஃபவுண்டர் ஹரி, அங்கே தான் நான் வந்து மீட் பண்ணேன். ஸோ போத் ஆஃப் அஸ் ஸ்டடி. நான் வந்து கொஞ்சம் படிப்ஸ், ஸோ என்னோடய ஜிபிஏ வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. அவன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவலப்பர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் லேப்லேயே தான் இருப்பான். அண்ட் நிறைய அரியர்லாம் வச்சுருக்கான். அவன் பாப்பான்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் திங்க் இன் மைண்ட். அண்ட் அவனோட ஜிபிஏ வந்து கம்மி. ஸோ நான் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் போது கம்பெனிஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணுவேன். எல்லா கம்பெனியும் வந்து இல்லை, யூ ஒன்லி அலவ் பீப்புள் கிரேட்டர் தேன் 7 GPA அப்படின்னா. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கம்பெனி அப்படி சொன்னாங்க. ஓகே, செகண்ட் கம்பெனி, தேர்ட் கம்பெனி, ஃபோர்த் கம்பெனி. நான் எல்லா கம்பெனிக்கிட்டையும் நீ என்ன ஹையர் பண்ணுறதோட நீ இவனை ஹையர் பண்ணு, உன் கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் யாருமே வந்து கேட்கறதா இல்லை. அப்போ எனக்கு தோணித்து, அதாவது என்ஐடி ட்ரிச்சி ஒரு குட் காலேஜ். அங்கேயே வந்து நம்ம வந்து கம்பெனிஸ் வந்து ஜிபிஏ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், காலேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆஸ் அப்போஸ் டு ஸ்கில்ஸ். அவனுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ 1000 காலேஜ் இருக்குது இந்தியாவில், எவ்வளோ ஆயிரக்கணக்கான காலேஜ் வேர்ல்டில் இருக்குது. வேர் தேர் ஆர் so many skilled individuals. எப்படி வந்து how do you give them a chance? அப்படி தான் வந்து இந்த ஐடியா வந்தது. அண்ட் இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஹேக்கர் ரேங்க்கில் there are 3000 customers who are using our product. அண்ட் அவங்களோட ஹையரிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. இவன் அதாவது ஹையர் பண்ணுறவங்க 3000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம். அப்போ எவ்வளோ பேர் இது வழியாக வந்து கம்பெனிகளுக்கு பிளேஸ் ஆகுறாங்க? டோட்டலாக நாங்கள் லைஃப் டைம் போது 24 million developers ஓவர் டைம் have been பாசிட்டிவ்லி impacted with hacker rank. 24 million? ஆமாம். 2,40,00,000. ஆமாம். எத்தனை வருஷத்தில் இது நடந்திருக்கணும்? இது ஒரு 11 years, 10 to 11 years. ஓகே, எனக்கு கேன் யூ டெல் மீ அவர் இதை கொஞ்சம் ப்ரீஃபாக சிம்பிளாக சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இவர் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும். ஆமாம். ஆனால் அவர்கிட்ட ஜிபிஏ கம்மியாக இருக்காங்க. இப்போ இவரை எப்படி நீங்கள் இந்த கம்பெனிக்கு அனுப்புவீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் ஹேக்கர் ரேங்க் முன்னாடி வந்து ஹேக்கர் ரேங்க் இல்லாத போது கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ கம்பெனிஸ் வந்து நான் இந்த மாதிரி டெவலப்பரை ஹையர் பண்ணுறேன், நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்யூமே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ரெஸ்யூமேல அதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டரே அதான், இந்த காலேஜா, இந்த ஜிபிஏவா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா வந்து கிடையாது. அண்ட் ரெஸ்யூமே ஸ்க்ரீன் ஆனப்பறம் நீ வந்து இன்டர்வியூலாம் எடுப்ப. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச்டு. இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஹேக்கர் ரேங்க் சேலஞ்ச். நீ ஹேக்கர் ரேங்க் யூஸ் பண்ணி நீ ஒரு கோடிங் டெஸ்ட் எடு. அந்த கோடிங் டெஸ்ட்டில் நீ வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறியோ, நீ எந்த காலேஜில் இருந்தாலும், எந்த ஜிபிஏவாக இருந்தாலும் நான் வந்து உன்னை இன்டர்வியூ பண்ணுறேன். ஸோ வந்து உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஃப்ரம் ரெஸ்யூமே
டு ஷோகேசிங் யுவர் ஸ்கில்ஸ். அண்ட் நாங்கள் வந்து எப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து இந்த டெஸ்ட் ஃபார் அமேசான், இந்த டெஸ்ட் ஃபார் ஃப்ளிப்கார்ட், இந்த டெஸ்ட் ஃபார் ஸ்விக்கி எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறவங்களாம் இந்த டெஸ்ட்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். பண்ண அப்புறம் டேக் த டெஸ்ட், ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ், கம்பெனிஸ் ஒன்று இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி வி ஆர் சேஞ்சிங் த வே கம்பெனிஸ் திங்க் அபவுட் பீப்புள். எனக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும்னா வந்து இது வந்து உண்மையான எக்ஸாம்பிள். இது வந்து கேட்குறதுக்கு வந்து எப்படி ஒரு டிஷ் வாஷர், ரெஸ்டாரண்ட் டிஷ் வாஷர் இன் ஸ்பெயின் இப்போ வந்து இஸ் லைக் அ டாப் டெக்னாலஜி பர்சன் அட் அ கம்பெனி கால் VMware பிகாஸ் ஆஃப் HackerRank. ஒரு டிஷ் வாஷர் இன் ஸ்பெயின் ஒரு ரெஸ்யூமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவனா தப்பாக அப்ளை பண்ணுறாங்கன்னு தான் நினச்சிப்பேங்க. அவன் வந்து HackerRankல ஸ்கோர் பண்ணி அவன் கோடிங் வந்து சைடில் கற்றுட்டுருக்கான். மார்னிங் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணி நைட்டு கோடிங்கில் கற்றுட்டு HackerRankல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு இப்போ இஸ் அ டாப் டெக்னாலஜி பர்சன் இன் அ கம்பெனி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அண்ட் வி ஆர் சேஞ்சிங் த வே பீப்புள் திங்க் அபவுட் இட். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு இடம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போது HackerRankல வந்து அவர் ஒரு காம்படிட்டிவ் டெஸ்ட்டை வந்து ஜெயிக்கிறாரு, அல்லது வந்து அந்த அப் டு மார்க் அதுக்கு என்ன ஸ்கோர் வச்சுருங்களோ அதை மீட் அவுட் பண்ணுறாருன்னா அது ஒரு வேல்யூவா? ஓகே, நான் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறத விட இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணவரை நான் எடுத்துக்கலாங்க இடத்துக்கு கம்பெனிஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அதுவும் 300 கம்பெனிஸ் சொல்கிறீங்க, 3000 பார்க்குறேன், 3000 கம்பெனிஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்க? ஆமாம், அது ஒன்று ஐ மீன் 10 வருஷம் ஜேர்னி 10 வருஷம் ஜேர்னி. ஸோ ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய டவுட்ஸ் வரும். இந்த மாதிரி எப்படி இந்த டெஸ்ட்டை நம்புறது, இவன் தான் இந்த டெஸ்ட் எடுத்தானான்னு எப்படி நம்புறது, அந்த மாதிரி நிறைய வரும். பட் வாட் ஹேப்பன் இஸ் இந்த டெக்னாலஜியில் ஒரு டேர்ம் இருக்குது, நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படின்னு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்று அக்செப்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு அது வந்து இட் வில் ஸ்னோ பால் இன்டு அ பிக் ஒன். ஸோ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும், அதாவது டெக்னாலஜி இல்லை ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இல்லை வந்து ரீட்டெயில், ஒன்ஸ் யூ கெட் த டாப் 3 or 4 கம்பெனிஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் ஐடியா, மற்றவங்க வந்து அவனே இப்படி பண்ணுறான், நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியாக நாங்கள் போய் இப்போ ஒரு ரீட்டெயில்னால் வந்து டார்கெட், வால்மார்ட் அதெல்லாம் போய் பிக் பிராண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஒரு யூஎஸ்எஸ்ஸாக கொடுத்தா ஆல்மோஸ்ட் மற்றவங்களாம் ஈஸியாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஹவு டிட் யூ ஃபைண்ட் திஸ் ஸ்ட்ராட்டஜி? எனக்கு இல்லை கியூரியாசிட்டி என்னென்னா, சென்னை KK நகர் பையன் இல்லையா? ஆமாம், சென்னை KK நகர் பையனை முதல்ல இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ட்ரிகர் பண்ணது எது? ஸோ வந்து நான் ஐ க்ரோ அப் இன் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் யாரும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. என்னோடய லைஃப் வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட செட்டிலாக தான் இருந்தது. காலேஜ் ஸ்கூல் முடி, IIT கிடச்சா IIT இல்லை வேறு ஏதாவது கம்பெனி, அப்புறம் மாஸ்டர்ஸ் இல்லை MBA அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ, US செட்டில் ஆகிக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு மணிரத்னம் படத்தில் வர ஒரு மாப்பிள்ளை ரேஞ்சுக்கு. ஆமாம் இப்போ ஒரு மாப்பிள்ளைனா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த மாதிரி தான் மணிரத்னம் படத்தை வர மாதிரி தான். அண்ட் ஸோ ஃபாரின் ரிட்டர்ன், கல்யாணம், அந்த மாதிரி. பட் எனக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக இருந்தது. ஸோ ஐ வாண்டட் ஆல்வேஸ் பி அ ஃபிலிம் மேக்கர். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த ஆக்டரோட டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. பட் வீட்டில் யாரும் ஃபிலிம் மேக்கரும் கிடையாது. சரி ஃபிலிம்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஐ ரியலி ஸ்டார்டட் டு லவ் ப்ரோக்ராம். அண்ட் ஒரு ஐடியா உன் மைண்டில் இருந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு ரியல் ஹை. வா, என் மைண்டில் இவ்வளோ நேரம் ஓடிந்தது, இப்போ நான் நிஜமாவே ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு. அண்ட் காலேஜில் தான் ஐ மெட் ஹரி, மை கோஃபவுண்டர். அப்போ வந்து லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஈசோட்டரிக், நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் நாங்கள் வந்து சரி நம்ம லினக்ஸ் கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு சரி நாங்கள் இதெல்லாம் போட்டோம், போஸ்டர்லாம் போட்டோம். எவனுமே வரல. அப்புறம் வந்து நானும் ஹரியும் வந்து கிளாஸாக போய், நீங்கள் இந்த கிளாஸ் எடுக்கலன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். சடனாக அடுத்த நாள் எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என் பாக்கெட்டில் 10,000, அவன் பாக்கெட்டில் 10,000 கேஷு விப்பே. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் ஒரு சென்ஸ் நான் இவ்வளோ தான், நான் ஒரு ஐடியா வந்து கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ தட் வாஸ் த மோட்டிவேஷன். ஹரியை கேட்டேன், நீ குவிட் பண்ணுறியான்னு கேட்டேன். அவன் குவிட் பண்ணுறேன்னா சரி நானும் குவிட் பண்ணிட்டு ஆரம்பித்தோம். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஓகே, ஏர்லி டேஸில் அவ்வளோ ஈஸியாக இருந்ததா? ஏன்னா முதல்ல இதில் பெருநிறுவனங்களை ஒத்துக்க வைக்கணும். இது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, இதை கிராஸ் பண்ணுறவன், இந்த காம்படிட்டிவ் கோடிங்கை முடிக்கிறவன் வந்து ஒரு வேலைக்கு தகுதியானவர் அப்படின்னு நிறுவனங்களை நம்ப வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த க்ரெடிபிலிட்டியை பில்ட் பண்ணுறது. வாஸ் தட் ஈஸி இன் த பிகினிங்? நோ, வெரி ஹார்ட். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது இதே ப்ராப்ளமை வந்து வேறு மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். நாங்கள் வந்து காலேஜாக போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவோம்.
நீ வந்து பெட்டராக இன்டர்வியூ பண்ணு ஸோ தட் உனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். அண்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணதுனால நீ யூ பே மீ சம் 1000 rupees அந்த மாதிரி. அந்த 1000 rupees வாங்குறதுக்கு இதே போச்சு, யாரும் தரமாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு காசு இல்லை, காலேஜ்லேருந்து வரல. ஸோ நான் காலேஜாக போவேன். அண்ட் தென் வி ஸ்விட்ச் டு இதே ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து why don't we give companies the tools to identify really good developers and make it free for developers to prepare and practice. And they will pay you. Companies will developers கிடைச்சிரும். correct developers வந்து free. ஸோ அதே வந்து உங்களுடைய இந்த காம்படிட்டிவ் இதை யூஸ் பண்ணுறது ஃப்ரீ தான். டெவலப்பர்ஸ் ஃப்ரீ. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு நைட் நீங்கள் கோடிங் கற்றுந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் ஹேக்கர் அண்ட் போய் சைன் அப் பண்ணி ஃப்ரீயாக யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்ன் டு கோட் அண்ட் நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து கோடிங்க்கான ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, இல்லை கோடிங்க்கான ட்ரைனிங் எடுத்தவங்கள இவங்க குவாலிஃபைடானு அசஸ் பண்ணுறீங்களா? ரெண்டுமே பார்த்து ரெண்டுமே. ஸோ இன்னொரு சைடு இப்போ உங்களுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கா? எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன். அண்ட் இப்போ வந்து ஏஐ வந்து ஒரு பெரிய பஸ். இப்போ வந்து வி ஆர் ஈவன் பில்டிங் கஸ்டம் ஏஐ டியூட்டர்ஸ். ஸோ வி ஆர் ட்ரைனிங் டிஃப்ரெண்ட் ஏஐ டியூட்டர்ஸ். இந்த ஏஐ டியூட்டர் வந்து இஸ் வெரி குட் இன் ஃப்ரண்ட் எண்ட், இந்த ஏஐ டியூட்டர் இஸ் வெரி குட் இன் ஜாவா. ஸோ கஸ்டமைஸ்ட் ஏஐ டியூட்டராக நீங்கள் அவங்கக்கிட்டேருந்தே கற்றுக்கலாம் அப்படின்றதும் வி ஆர் இன்கார்பரேட்டிங் வித் அந்த ப்ராடக்ட். நீங்கள் ஏஐ வந்துட்டதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களே வந்து சரியான டேலண்ட்ஸை வந்து கம்பெனிஸ்க்கு அந்த ரிசோர்ஸஸை கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. இப்போது நீங்களே ஏஐ டியூட்டர் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து மெக்கின்சி வந்து மைக்ரோசாஃப்டோட டைப் பண்ணி 2030 வந்து நாங்கள் இவ்வளோ % பீப்புளை வந்து ஏஐ வழியாக ட்ரெயின் பண்ண போகிறோம், அல்லது ஏஐ வில் டூ த பீப்புள்ஸ் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா இட் வில் பிகம் அ பிக் த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரிசோர்ஸஸை கம்பெனிக்கு சரியான ரிசோர்ஸஸை கொடுக்குற இடத்துல இருக்க நீங்களே இப்போ ஏஐக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மேன் பவர் அல்லது வந்து மனிதர்களுடைய வேலை இழப்பு அபாயம்ங்கிறது ஏஐயால் எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் இந்த இண்டஸ்ட்ரி போத் ஏஐ பக்கம் இருக்குங்க, இன்னொரு பக்கம் மனித வளத்தை சரியான இடத்துக்கு அனுப்புகிற இடத்துல இருக்காமா. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 ஃப்ரேம்ஸில் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிக்கோதோ எடுத்துக்கோங்க. முதல் ஃப்ரேம் வந்து தெர் இஸ் அ பிரின்சிபல் இன் economics. இட்ஸ் கால்ட் த லம்ப் ஆஃப் லேபர் ஃபாலசி அப்படின்றது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதும் ஒரு டெக்னாலஜி வந்தால் ஹியூமனோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 100 பேர் ஒர்க் பண்ணுறது, இப்போ டெக்னாலஜி வருது, யூ கேன் ஒர்க் ட்வைஸ் ஆஸ் எஃபிஷியன்ட். ஸோ 50 பேர் போகிறோம், ஜாப்ஸ்லாம் கட் ஆகும். அப்படி தான் வந்து ஜென்ரலாக. பட் அது இதில் என்ன ஃப்ளா அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டியை டபுள் பண்ணும்போது டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு டிஷர்ட் வந்து முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு விற்றுனீங்கன்னா, இப்போ டபுள் பண்ணும்போது நான் 5 ரூபாய்க்கு விற்பேன். ஆனால் அப்படி நடக்குது யதார்த்தத்தில்? எல்லா இடத்துலையும் நடக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கும், 5 ரூபாய்க்கு விற்பேன். இப்போ நீங்கள் வந்து 2 டிஷர்ட் வாங்குவீங்க. ஓகே, எந்த 10 ரூபா கெப்பாசிட்டி கரெக்டு. டிமாண்ட் டபுள் ஆகுது. இன்னும் டபுள் ஆச்சுன்னா 2.50க்கு விற்பேன், நீங்கள் 4 டிஷர்ட் வாங்குவோம். அஃப்கோர்ஸ் அட் சம் பாயிண்ட் நீங்கள் வந்து நீ எவ்வளோதான் 50 பைசா கொடுத்தாலும் நான் 4 டிஷர்ட் தான் வாங்குவேன். இட் வில் பிளாட்டூ. பட் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம், ஈவன் ஆஸ் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்ஸ், டிமாண்ட் வில் ஆல்சோ கண்டினியூ டு இம்ப்ரூவ் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேம். இது வந்து இந்த லம்ப் ஆஃப் லேபர் ஃபேலசி அப்படின்னு. அதனால தான் வந்து கால்குலேட்டர் வரும்போது அக்கௌண்டன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, எக்ஸல் வரும்போது ஃபைனான்ஸே தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் ஒரு டெக்னாலஜி வரும்போது, இன்ஃபேக்ட் எக்ஸல் வர financials and accountants actually there were more jobs, நிறைய ஜாப், because there was more demand for you to do that. So அது வந்து ஒரு ஃப்ரேம். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏஐ என்ன பண்ணுறது, நீ ஒரு 2 மணி நேரத்தில் பண்ணுற வேலையை 1 மணி நேரத்தில் பண்ணுறது. டிமாண்டும் அது தவிர அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ there is no threat to jobs அப்படின்றது ஒரு ஃப்ரேம். இன்னொரு ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக வந்து எவ்ரி டெக்னாலஜி வந்து there will be change in jobs. There will be some jobs that will go away. அது வந்து ஆகணும். Some jobs that will be new because of technology. இப்போ நீ வந்து உங்களோட இதுவே எடுத்துனீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி I don't know if you could have actually had like எனக்கு ஒரு தனி சேனல், ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து யோசிக்க முடியாதது. ஸோ திஸ் a new job that you have. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏஐ ஓரளவு உண்மைதான், ஓரளவு இல்லை. நீங்கள் சொல்லல எனக்கு தோணுது, கன்சம்ஷன் கூடிருக்கு ஆக்சுவலாக. ஒரு 4 டிவி இருந்தப்பையும் கன்சம்ஷன் இருந்துச்சு, 100 டிவி வந்தப்போ கன்சம்ஷன் கூடிச்சு. இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்தோன்னா இன்னொரு கன்சம்ஷன் கூடாமல் ஏதோ ஒரு இடத்துல பிளாட்டோ ஆகும். பட் ஆனால் டிமாண்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு ஃப்ரேம் வந்து ஜாப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அண்ட் சம் ஜாப்ஸ் வில் கோ அவே. அது வந்து யூ கேனாட் அவாய்ட் பண்ண முடியுமா. பட் இது என்ன பண்ணணும்னா,
ஏஐ என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஹியூமன் ப்ளஸ் ஏஐ அந்த காம்பினேஷன் ஐ திங்க் வில் பி வெரி ஸ்ட்ராங் இன் மெனி ஆஃப் த ஜாப்ஸ். இப்போ நீங்கள் இது வந்து ஏஐ வந்து இப்போது பயங்கர ஹைப் ஆயிருக்குங்க. பட் ஏஐ வந்து ஹஸ் பீன் இன் மெனி பிளேஸ். நீங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏஐ இருக்குது. உங்கள் ஜிமெயிலில் ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேம் ஏன் வருது இல்லை, எல்லாம் அது ஏஐ இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துன்னு போகிறீங்க, 80% ஆஃப் த ஃப்ளைட் இஸ் ஃப்ளோன் பை ஏஐ. அதுக்காக நீ வந்து ஓட்ட தெரியாத பைலட்டை போட முடியாது. ஸோ த ஹியூமன் ப்ளஸ் ஏஐ இஸ் த ரியல் டீல். இஸ் இட் த எனக்கு என்ன ஹியூமன் ப்ளஸ் ஏஐ தான் நியூ ஏஜ் மாடலா இல்லை எராடிகேட்டிங் ஹியூமன் ஜாப்ஸ் அண்ட் ஏஐ வில் ரீப்ளேஸ் இட்டா? ரெண்டு தான் கேட்குறேன். ஆமாம், காம்பினேஷன் ஆர் ரீப்ளேசிங்? ரெண்டுமே நடக்கும். சம் ஆஃப் த பிளேசஸில் ரீப்ளேஸ் ஆகும், சம் ஆஃப் த பிளேசஸில் ரீப்ளேஸ் ஆகும், சம் ஆஃப் த பிளேசஸில் காம்பினேஷன் இருக்கும், சம் ஆஃப் த பிளேசஸில் இவால்வ் ஆகும். இதுதான் உன்னோட புது ஜாப் அப்படின்றது இவால்வ் ஆகும். அப்போ வந்து ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோவாக எல்லாருமே தங்களை மாற்றிக்க வேண்டிய நெருக்கடி வருமானு கேட்குறேன். நெருக்கடியாக இருக்கலாம், சேலஞ்சஸாக இருக்கலாம். இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவில் நான் இது தெரிஞ்சிருந்தா இந்த வேலை பார்க்குறதுக்கு அது போதுமானதுங்கிற இடத்தை தாண்டி இந்த ஒரு புது டெக்னாலஜி உள்ளே வரப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ, என்னுடைய டேலண்ட்ஸ் அல்லது இந்த ஸ்கில் செட்ஸை நான் ஃபர்னிஷ் பண்ணிக்க வேண்டிய அல்லது மாற்றிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா? எல்லாமே ஐ மீன் ஜென்ரலாக புது டெக்னாலஜி வந்தாலே எல்லாத்தோட பாரும் ரைஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தாலும், ஒரு ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும், இல்லை நீங்கள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும், எவ்ரி திங் த பார் கோஸ் அப் because everybody has access to AI, everybody has access to new technology. So yes, the jobs will change and the best way is to embrace AI. அந்த ஒருத்தர் வந்து நல்லா ஒரு கோட் பண்ணாங்க, AI won't replace humans. Humans who know how to use AI will replace humans who don't know how to use AI அப்படின்றது. நீங்கள் சொன்னது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரீசன்ட் ரிப்போர்ட் நான் ஒன்று பார்த்தேன் விவேக். அதில் என்னென்னா ஜென்சி கிட்ஸை வந்து அவுட் ஆஃப் 6 கம்பெனிஸில் ஒரு கம்பெனியாவது 6ல் ஒரு நிறுவனம் வந்து ஜென்சி கிட்ஸை வேலைக்கு எடுப்பதை தவிர்க்கிறது. ஏன்னா அவங்கக்கிட்ட பொறுமை இல்லை, அப்புறம் வந்து ஒரு சிஸ்டம்க்கு கீழே அவங்க வேலை பார்க்க தயாராக இல்லை. 3வது வந்து எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் வேலை பார்ப்பேன், கிட்டத்தட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நியூ ஜென்சி கிட்ஸை வேலைக்கு எடுக்க அவர்கள் தயங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லு. கரெக்டாக அந்த டயத்தில் ஏஐ வந்து உட்காருது. நான் இது ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரியும் பார்க்குறேன். ஸோ டயர்டாகாமல் என்ன வேலை சொன்னாலும் கேட்குறேன், எவ்வளோ நேரம்னாலும் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு டெக்னாலஜி கையில் இருக்குன்னா பேரலாக ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அல்லது அடுத்து ஆக்டிவாக இருக்க வேண்டிய ஒரு ஜென்ரேஷன் இந்த சிஸ்டம்க்கு அபைட் ஆகாமல் இருக்கப்ப ஏஐயுடைய டாமினேஷன் அதிகமாகிடுமா? ஒரு உத்தேசம் தான் இது. ஆமாம், சின்ஸ் ஒரு டெக் காய், ஒரு அந்த கியூரியாசிட்டிலேருந்து இதை கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு எவ்ரி டெக்னாலஜி வந்து ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஈக்குவலைசிங் பவர். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனும் மேபி சொல்லலாம்னு நினைக்கிறேன், சிஎம்மோட ஃபோனும் பிரைம் மினிஸ்டர் ஃபோனும் ஒன்று. அது வந்து ஒரு வெரி டெக்னாலஜி ஹேஸ் அ வெரி பவர்ஃபுல் ஈக்குவலைசிங் ஃபேக்டர். ஸோ இப்போ 10 வருஷம் முன்னாடி செல்ஃபோன் அவ்வளோவா இருந்திருக்காதோ, அவர்கிட்ட ஃபோன் இருக்குது, அவர்கிட்ட இது அந்த வேரியஸ் ஒருத்தர் லேண்ட்லைன் தான் இருக்கும். ஆமாம், இன்னொருத்த செல்ஃபோன். ஆமாம், இப்போ வந்து டெக்னாலஜி இஸ் ஈக்குவலைசிங். உங்ககிட்ட இருக்கிற ஃபோனும் என்கிட்ட இருக்கிற ஃபோனும் சிஎம் கிட்ட ஃபோன் பிஎம் கிட்ட ஃபோன் ஒன்று தான். அது பவர், அந்த கேப்பபிலிட்டிஸ் அதே மாதிரி. So every technology has an ability to equalize the playing field. Democrates. ஆமாம், democracy. So ஏஐயும் அதே மாதிரி தான். It will allow people to learn new skills in an easier way. நீங்கள் கோடிங் கற்றுக்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கற்றுக்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கினாலும் ஓகே. இட் டெமோக்ரட்டைசஸ். பட் யார் அதில் வந்து பெரிய ஆளாக வருவாங்க, யார் who will do well, the same ingredients that made people big, determination, persistence, work and things, will still continue to exist. What technology is telling is it's giving an opportunity for everybody to give a head start easily. அவ்வளோதான். அது ரெண்டு கூட. ஒன்று வந்து இட் அலோஸ் பீப்புள் டு எம்ப்ரேஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஒன்று ஆமாம், இட் அலோஸ் பீப்புள் ஆர் ஃபோர்ஸிங் பீப்புள். ரெண்டு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, என்னுடைய பழைய கேள்விக்கு நான் திரும்ப வரணும்னா, ஒரு ஜெனரேஷன் ஒரு பெரிய பிடிமானம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருக்கிறப்போ இது மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய நிறுவனம்லாம் வந்து இவங்க மேலே கன்சர்னாக இருக்குமான்னு தெரியல. ஓகே, இந்த ஜென்ரேஷன் டெக்கி டெக்னாலஜியோட பிறந்தவங்க கொஞ்சம் ஈஸி போய் அவங்க ஜென்சியோடைய பலம்னு பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட். அதை பற்றி யாரும் இங்கே பெருசாக பேசுகிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு மனநிலைக்கு போயிடுமான்னு கேட்குறேன். ஏன் நீங்களும் இதில் அடக்கம்? ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி. நான் வந்து ஒரு மாதிரி மில்லேனியல். எனக்கு தெரியும் இந்த ஜென்சி பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு த்ரெட்டு வந்து ஐ ஹாவ் அ வெரி கவுண்டர் இன்ட்யூட்டிவ் ஒப்பீனியன் ஆன் திஸ். எனக்கு வந்து த்ரெட்டு வந்து தி அதர் சைட். நானும் தான் நினச்சேன், அதுக்கு தான் அந்த குத்துன்னு வச்சேன். ஏன்னா இது இந்த கோயின்சிடன்ஸாக தான் பார்க்கப்படுது. ஆனால் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்க டெக்னாலஜியை என்னப்பாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது சிக்கலாகுமா? ஆமாம், கண்டிப்பாக ஆகும்.
ஏஐ இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நான் ஜஸ்ட் கோடிங் வேர்ல்டில் சொல்கிறேன். இப்போது த வே பீப்புள் லேர்ன் டு கோட் இப்போது இஸ் லைக் ஹேவிங் அ வெரி ஸ்ட்ராங் மென்டர் நெக்ஸ்ட் யூ பிகாஸ் யூ ஹேவ் an ஏஐ அசிஸ்டன்ட். ஓகே. அந்த மாதிரி தான் அவங்க கோடே பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் யோசிச்சிருந்தேன், நான் கோடிங் கற்றுக்கும் போது நான் ஏதாவது பக் இருந்ததுன்னா நான் கம்பைலர் யாராவது டீபக் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹரியை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணு. இப்போ ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் அசிஸ்டன்ட் ரைட் நெக்ஸ்ட் மீ. ஸோ நான் என்னோட லேர்னிங் சைக்கிள்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் எப்படி கோட் பண்ணுறேன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் in fact, like I think millennials or like different generation need to learn from Gen Z on how you can actually use AI to do your job really well. ஆமா. This is another side. I see very positive. ஆனால் இன்னொரு சைடு அகைன் ஐ எம் நாட் பிலாங் டு ஜென்ஸிங்கிறதுனால ஒருவேளை அந்த பதட்டத்துலேருந்து கூட எனக்கு இந்த கேள்வி வரலாம். ஒரு டெக்னாலஜி ஒரு டெமோக்ரஸியை கொண்டு வரும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குன்னா அதை அடாப்ட் பண்ண முடியாத ஒரு ஜெனரேஷன் அதை எவேட் பண்ணுறதுக்கான சிக்கல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, டிபெண்டன்சி டுவர்ட்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, அது மனிதர்களுடைய தேவையை குறைப்பதற்கு தானே வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம விவேக்கை நான் இன்டர்வியூ பண்ணேன் அப்படின்னா ஒரு 10 years முன்னால், நான் என்னைய கணக்கில் இருக்கு, ஒரு 10 years முன்னால் விவேக் ஒரு எனி ஒன் நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா ஐ வில் கோ அண்ட் மீட் சம் ஆஃப் த பீப்புள். ஏற்கனவே உங்களை இன்டர்வியூ பண்ணவங்களை நான் போய் சந்திக்க முயற்சி பண்ணுவேன். ஆமாம், அது பற்றின ஆவணங்கள் எல்லாம் எடுப்பேன். இன்றைக்கி முதல்ல நான் ChatGPT தான் போகிறேன். ஆமாம், இன்றைக்கி முதல்ல ஆன்சர் கொடுத்ததுங்க. அது அடுத்த விஷயம். சரி, அதோட எரர் அதெல்லாத்தையும் பின்னால் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவேன், எய்தர் இட்ஸ் அ சர்ச் இன்ஜின் லைக் கூகுள் ஆர் an AI ஒரு ChatGPT, இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த நாலேஜை கையில் வச்சுருக்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த நாலேஜை கையில் வச்சுருக்கிற ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்க ஒருத்தருடைய தேவை எனக்கு குறையுது. அப்போ அந்த டெக்னாலஜி தானே ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிற ஒரு சாமானிய மனிதனின் கேள்வியும் வருது. கண்டிப்பாக. பட் ஆனால் நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா சம்பக்குன்னு நினைக்கிறேன், அதாவது சம்பக்கு ஒரு மேகசின் வாங்குவாங்க. அதில் எவ்ரி மந்த் ஒரு 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 ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் என்னென்னா இமேஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இந்த சிட்டி வேர்ல்டே இது மாதிரி இது இருக்கும், இமேஜ் மட்டும் இருக்கும், இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நான் லைப்ரரியில் போய் என்சைக்ளோபீடியா எடுத்து இந்த இமேஜாக இந்த மேட்ச் ஆகுதா இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி ChatGPTயில் போட்டால் யூ வில் கெட் தி ஆன்சர். நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் முன்னாடி புக்ஸ் லைப்ரரியில் இருந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வரும்போது கம்ப்யூட்டரில் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபோனில் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ChatGPTயில் இருக்குது. பட் நானும் நீங்களும் ஒர்க் பண்ணி தானே இருப்போம், நிறைய பேரும் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. பட் நம்மளோட ஒர்க் இவால்வ் ஆகிருக்கு, நம்மளோட ஒர்க் சேஞ்ச் ஆகிருக்கு. அது கண்டிப்பாக ட்ரூ. அகெயின் கோஸ் பேக் டு இட், வாட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் ரைட் நவ். இப்போ கன்சியூமரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஊபர் 5 நிமிஷம்னா என்ன 5 நிமிஷம் ஆகிறான், 2 நிமிஷத்தில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஹியூமனோட நீட்ஸ் ஆர் நெவர் சேஷியேட்டட். ஸோ டெக்னாலஜி வளர எஸ் இட் டெமோக்ரட்டைசஸ், பட் இட் ஆல்சோ சேஞ்சஸ் யுவர் ஜாப், இட் ஆல்சோ சேஞ்சஸ் த டிமாண்ட் ஃப்ரம் பப்ளிக். ஓகே, இது இன்னோவேட்டபிள்னு தான் பார்க்கலாம். ஆமாம், இதை ஒரு பாசிட்டிவ் டோனோட பார்க்குறது ஐடியல் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது வியூ இருக்குது, இந்த மாதிரி ஏஐ வில் டூ எவ்ரி திங். அப்புறம் ஹியூமன்ஸ்க்கு ஒன்றுமே வேலையே இல்லை, சும்மா வீட்டில் உட்காந்துருக்கணும். அண்ட் வில் ஹாவ் இந்த UBI அப்படின்னு ஒன்று இருக்குது, யூனிவர்சல் பேசிக் இன்கம், கவர்மெண்ட்டே மந்த்லி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக தோணுது. நான் அதெல்லாம் நிறைய யோசிக்க இது ஒரு மாதிரி இட்ஸ் ட்ரைனிங் மை தாட். வை டோன்ட் ஐ ஜஸ்ட் எம்ப்ரேஸ் AI? நான் ஏஐயோட ஒர்க் பண்ணிட்டு லெட் மீ ஃபிகர் அவுட் ஹவ் ஐ கேன் டூ மை ஜாப் பெட்டர் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் மோர் ப்ரொடக்டிவ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ எம்ப்ரேசிங், அடாப்டிங் அண்ட் லேர்னிங் நியூ டெக்னாலஜி இஸ் த பெஸ்ட் வே. ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளைனிங் கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்களோட பாட்காஸ்ட்டே இப்போ எடுத்துனீங்கன்னா நம்ம பேசுகிற இன்டர்வியூ டு டிரான்ஸ்லேட் into 50 different languages with AI is very simple. And நீங்கள் முன்னாடியோ நான் டிரான்ஸ்லேட்டர் எடுக்கணும், அது பண்ணணும். இப்போ AI-னால இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் தட் வில் பிகம் த நியூ பார். டுமாரோ when you're taking a podcast it will be like, ஏன் இப்போ வெறும் தமிழில் தான் போட்டிருக்கேன், ஏன் மற்ற லாங்குவேஜ்லாம் போடுறேன், ஏன்னா எல்லா பாட்காஸ்ட்டும் பண்ணிருக்காங்க. ஸோ நவ் your bar raises. So but that becomes your new job. So AI has not taken your job, but AI is now given you a new job. And tomorrow நம்ம பேசுகிற இன்டர்வியூ சைனாவில் எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் சைனாவில் போய் ஒரு கெஸ்ட் இன்டர்வியூ பண்ணலாம். So I think the possibilities are only going to improve. So sounds so positive. But Vivek, putting it very straight, is bots or my friends or my enemies? நீங்கள்
அது இது எந்திரனில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரெண்டுன்னு நினச்சா ஃப்ரெண்டு, ஹிந்தின்னு நினச்சா ஹிந்தி, அது மாதிரி சிட்டி டயலாக் தான். ஓகே. ஸோ பழசாக எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குல்ல, டெக்னாலஜி வளர வளர உங்களை மாதிரி ரிசோர்ஸஸை சரியான இடங்களுக்கு அனுப்பும் பணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்போ ஹேக்கர் ரேங்க் மாதிரி நிறுவனங்கள், இதை ஒட்டி என்ன சவாலை சந்திக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன மாற்றங்களை கொண்டு வந்துறீங்க உங்கள் கம்பெனிக்குள்ளே? இப்போ வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்துட்டிங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி இட் மேக்ஸ் யுவர் ஜாப் ஈஸி, இட் மேக்ஸ் சம் டாஸ்க் ஈஸி ரைட் நவ். பட் the way the future of software is going to evolve is ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் பேக்கேஜ் as a சர்வீஸ் அந்த மாதிரி தான் இவால்வ் ஆகும். நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும், ஓப்பன் பண்ணுவீங்க, டிபார்ச்சர், ரிட்டர்ன், ஃப்ளைட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. தட் இஸ் ஒன் வே. இல்லை யூ கேன் கால் அ ட்ராவல் ஏஜென்ட். இப்போ உனக்கு என்ன தெரியும், எனக்கு இதெல்லாம் பண்ணு, ஃபோன் வச்சுருங்க. அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாலும் வந்து ரொம்ப ஈஸி. ஆர் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ் ஆப்னா வந்து ஆப்பில் வந்து எவ்வளோ கேலரிஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு காமிக்கும். இல்லை இஃப் யூ ஹேவ் அ ஃபிட்னஸ் கோச், நீ சொல்லு டயட்டை, நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், அது அண்ட் யூ அண்ட் ஐ வில் இன்டராக்ட் அப்படின்றப்போ. ஸோ நீங்கள் பார்க்குற எனி கேட்டகரி ஆஃப் இது, ஆர் லைக் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் இட் வில் ஜஸ்ட் ஷோ யூ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ், எவ்வளோ இன்கம் அந்த மாதிரி. ஆர் இஃப் யூ ஹேவ் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர், த அட்வைசர் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்க. டுமாரோஸ் சாஃப்ட்வேர் வில் ஆல் லுக் like humans as a service. Oh. It won't be a ticket booking app. It will be like interacting with an agent on your software. Oh. It won't be a health app. It will be like interacting with a health coach. It won't be a app to just track your financials. It will be like financial advisor. எனக்கு சொல்லு நான் என்ன பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எனி ஆப் நீங்கள் எடுத்துனீங்கன்னா, or any product, any software எடுத்துனீங்கன்னா, imagine if it is going to be packaged like a human as a service. ஓகே. அதே மாதிரி சாட் ஜிபிடி அப்படி தான், சர்ச்னு ஓகே நான் உன்னோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் that is actually happening right now in the software world. ஸோ ஹேக்கர் ரேங்க்ல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போது நாங்கள் வந்து இப்போ நீ ஒரு கோடிங் டெஸ்ட் எடுக்கிற, கேன் யூ ஆஸ்க் ஏஐ டு இன்டர்வியூ? ஏன் வெறும் டெஸ்ட் மட்டும் எடுக்கிற? கேன் யூ ஆக்சுவலி ஹேவ் an AI interviewer who can actually interview and give you the results? That is actually going to be much more deeper. அது வந்து human as a service. மறுபடியும் அது எம்ப்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ விவேக் சொல்கிறதே எதுனா, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தார்ல, இப்போ அவர் வேலையும் ஏஐ பண்ண சொல்கிறீங்களே. நல்ல பாயிண்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள். ஒன்று வந்து ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு இது வந்து உண்மை தான், இன்டர்வியூ பண்ணவே பிடிக்காது. ஏன்னா இன்டர்வியூ வந்து ஐயோ நான் இன்டர்வியூ பண்ணணும், ஏன்னா வந்து 60 minutes, இங்கே ஃபஸ்ட்டு 10 minutes or 15 minutes கேண்டிடேட் சரியில்லைனா கூட கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வந்து 60 minutes எடுப்பீங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஆமாம், இந்த 15 minutes வச்சுட்டிங்கன்னா அவன் சோஷியல் மீடியாவில் போடுவான், இந்த கம்பெனி இவ்வளோ கேவலமாக பண்ண, இந்த ஹைரிங் மறைச்சா எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் மாட்டிக்கணும் அப்படின்றது. பட் they don't like to interview, but they want the best candidates. ஓகே. ஸோ எல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ரெஸ்யூமே இது எல்லாமே ஏன் வந்ததுன்னா, ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான். ஒரு ஹைரிங் மேனேஜருக்கு ஐ வாண்ட் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் த லீஸ்ட் டைம் பாசிபிள். அதனால தான் நான் எல்லா ப்ராசஸும் ஆப்டிமைஸ் பண்ணுவேன். நீ இந்த ரெஸ்யூமே ஜிபிஏ ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இதுதான். நீ ஒரு நல்ல காலேஜ் நல்ல ஜிபிஏ இருந்தால் ஓகே, நான் என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன். ஒரு ஹேக்கர் ரேங்கோட கோடிங் டெஸ்ட் ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீ ஹேக்கர் ரேங்க் கோடிங் டெஸ்ட்டே கிளியர் பண்ணிட்டேன்னா நான் உன்னை இன்டர்வியூ பண்ணும்போது the odds of you getting a job is higher அப்படின்னு. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆப்டிமைசேஷன் so that I can do my work. ஓகே. ஸோ நீங்கள் ஏன் இன்டர்வியூவரும் அதே மாதிரி ஆப்டிமைசேஷன் தான். நீ வந்து ஒரு நல்ல டீப்பாக இன்டர்வியூ பண்ணி எனக்கு இவன் தான் ரைட் கேண்டிடேட் அப்படின்னு இருந்ததுன்னா, ஓவர் டைம் இஃப் ஐ ஸ்டார்ட் டு ட்ரஸ்ட் இட், தட் இஸ் கிரேட். ஏன்னா நான் என் வேலையை ஃபுல்லாக டீப்பாக ஒர்க் பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஐம் ஆல்சோ கெட்டிங் டீம் மெம்பர்ஸ் ஹூ ஆர் ரியலி குட் அண்ட் லைக் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நார்மலாக நான் எதுக்கு நேரம் செலவழிக்கணுமோ அதுக்கு மட்டும் அந்த கரெக்ட். ஸோ என் ரிசோர்ஸ் வந்து வேல்யூபிளாக மாறும். அப்படி ஒரு ஆங்கிள் அது. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஸோ என்னோட ஒர்க் அவுட்புட் அதிகமாகும். என்னோட ஒர்க் அவுட்புட் அதிகமாகும் போது கம்பெனியோட அவுட்புட் அதிகமாகும். கம்பெனியோட அவுட்புட் அதிகமாகும் போது எல்லா கம்பெனிஸும் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி அவுட்புட் இவ்வளோ அதிகமாக இருக்குது பிகாஸ் தேர் யூசிங் ஏஐ டு ஆப்டிமைஸ், லெட்ஸ் ஆக்சுவலி டூ. அண்ட் கன்சியூமர்ஸும் வில் எக்ஸ்பெக்ட் மோர். ஐ எக்ஸ்பெக்ட் அப்டேட்ஸ் ரெகுலர்லி. இப்போ எல்லாம் இப்போ நம்மளே பேசியிருந்தோம், அந்த ஐஃபோன் ஒரு வருஷமும் அப்டேட் கொடுக்கலன்னா அவ்வளோதான். இந்த வருஷம் அப்டேட் கொடுக்கலன்னா ஐயோ ஆப்பிள் காலி, ஸ்டாக் அவுட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், சினிமாவாக இருந்தாலும் சரி, அப்டேட் அப்டேட். ஸோ the more you focus on your work, the better your output is going to be and consumers will start to demand that. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி எடுத்துனீங்கன்னா
சாட் ஜிபிடி வந்து 2 வருஷம் தாங்க வருது. ஆமாம் 5 வருஷம் 5 வெர்ஷன்ஸ் வந்திருக்கு. நவ் தேர் எக்ஸ்பெக்டிங் 6. ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? இல்லை லாஸ்ட் வெர்ஷன் வாஸ் லைக் 3 months, ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? ஸோ கன்சியூமர் டிமாண்ட் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கூட நான் இப்போ அமெரிக்காவில் கிடையாது, இங்கே வந்து இந்த செப்டோ அதெல்லாம் இருக்கும்போது அமெரிக்காலையாவது 30 நிமிஷம். இப்போ வந்து இன்னும் நான் 7 minutes ஆச்சு, இன்னும் வரலையே, 8 minutes ஆச்சு, இன்னும் வரலையே. கன்சியூமர் டிமாண்ட் வந்து வில் பி ஹியூமன்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் திங்கு. யுவர் நீட்ஸ் ஆர் இன்சேஷியேட்டட். உங்களுக்கு வந்து கண்டென்ட்மெண்ட்டே இல்லை. அது இருக்கிற வரைக்கும், அது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் there'll be work, there'll be people who will need to continue to do great things. ஹவ் எக்கானமி ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு குரங்கு வந்து ஒரு கிளையில் உட்காந்துருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதிலே கூட அது உட்காந்துருக்கலாம். ஆனால் அது இமீடியட்டாக இன்னொரு கிளைக்கு தாவும். ரொம்ப நேரம் அதால் ஒரு இடத்துல உட்கார முடியாது, இன்னொன்று தேடுமா. இந்த மனோபாவத்தை வச்சு தான் எக்கானமியே பண்ணுவாங்க. அந்த சைக்கிளில் அந்த சைக்காலஜி வச்சு தான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு புக் இருக்குது, வை புத்திசம் இஸ் ட்ரூ அப்படின்னு. ஒரு வெரி நைஸ் புக். அதில் வந்து ஒரு சாப்டர் நான் பேரஃப்ரைஸ் பண்ணுவேன். எப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமனிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு தாட் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அது சொல்லுவாங்க எப்படின்னா வந்து யூ ஹேவ் டு ஷோ அ வெரி ஷைனி ஆப்ஜெக்ட் அண்ட் சே இது கிடச்சதுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. பட் இது கிடைக்கிறதுக்கு நீ இதெல்லாம் ஸ்கில்ஸ், யூ ஹேவ் டு டெவலப் ஸ்கில்ஸ். ஓகே, பயங்கரமாக ஒர்க் பண்ணி பண்ணுவேன். கிடச்சப்புறம் அதோட இதை வந்து அப்படியே ஃபிசில் ஆகிடணும். அண்ட் தென் யூ ஷோ அனதர் நியூ ஷைனி ஆப்ஜெக்ட் அண்ட் சே இதை கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் பண்ணணும். கிடச்சப்புறம் இல் ஃபிசில். நீ இப்போது ஒரு ஹியூமனிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஒரு எவல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா, வேர் எவல்யூஷன் இஸ் லைக் பீப்புள் லேர்ன் நியூ ஸ்கில்ஸ், லைக் ஹியூமனிட்டி இவால்வ்ஸ், ஆர்கானிசம் இவால்வ்ஸ். இப்படி தான் நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ஷைனி ஆப்ஜெக்ட் காமிக்கலன்னா நான் எதுக்கு ஸ்கில் கற்றுக்கணும், நான் எதுக்கு ஏர்ன் பண்ணணும். அண்ட் நான் ஷைனி ஆப்ஜெக்ட் கிடச்சப்புறம் இஃப் இட் இஸ் ஸ்டில் ஷைனி, ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்டென்ஷன் டு ஆக்சுவலி கோ அண்ட் கெட் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து இஸ் லைக் அ கோர் திங் டு அவர் ஜீன் அண்ட் our DNA of how humanity is constructed. So the more your needs are not satiated, there will be more demand and people will try to serve the demand in different ways. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை பில்ட் பண்ண ஏஜ் ஆஃப் 37, ரைட்? அப்போ ஹரிக்கும் அதே தான் வயசு இருக்கும். என்னோட ஒரு வயசு பெரியவான்னு நினைக்கிறேன். பட் ஓகே ஓகே, ஒரு இல்லை அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஈக்குவல் ஏஜில் ஒரு மிடில் கிளாஸ் ஹப்லேருந்து போன பசங்க, ஓகே, தமிழ்நாட்டு பசங்க, தமிழ் பசங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே, இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ அது ஸ்டார்ட் அப்னு சொன்னாலும் அப்போ அது ஸ்டார்ட் அப்னு சொல்ல மாட்டோம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸில் கண்டுபிடிச்ச சில ரியாலிட்டிஸ் என்ன? ஒரு பிஸ்னஸை இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேலஞ்ச் பண்ணுறது, ஆட்டிடியூட் இருக்கணும், கடும் உழைப்பு இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி உண்மையிலே என்ன தேவைப்படுது? 3 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்து ஏன் கம்பெனி ஆரம்பிக்கிற அப்படின்னு நீ வந்து கேள்வி கேட்டுக்கணும். ஒன்றே, அதாவது கம்பெனி ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறியா? ஏன்னா இட்ஸ் வெரி கிளாமரஸ் அவுட் சைட். ஓ இங்கே பாடுறா கோபி சார்னா கோபிநாத் தெரியல, கோபியோட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஃபோர்ப்ஸில் வராங்க, வெளில வந்து ரொம்ப கிளாமராக இருக்கும். பட் உள்ளே வந்து இட்ஸ் லைக் ஒரு மாதிரி வார் ஜோன். தெனோ தெல் பி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அண்ட் எதுக்கு கம்பெனி ஆரம்பிக்கணுன்ற ஐடியானால ஆரம்பிக்கிறியா, இல்லை ஆர் யூ பேஷனட் அபவுட் அ ப்ராப்ளம் அண்ட் அதை நான் சால்வ் பண்ணியே ஆனோ, ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் பட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு நான் லேர்ன் பண்ணது என்னென்னா, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பிச்சேன்னா அந்த கிளாமரில் இருக்கிற அட்ராக்ஷன் வில் ஃபேட் அவே வெரி குவிக்லி. அண்ட் இவென்ச்சுவலி எவ்ரி கம்பெனி, நீங்கள் என்ன கம்பெனி எடுத்தனாலும், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்டார்பக்ஸ், எவ்ரி ஒன் வில் ஹேவ் ஹைஸ் அண்ட் லோஸ். அண்ட் அந்த லோஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இஃப் யூ ஸ்டார்ட் பிகாஸ் யூ லைக் த கிளாமர் ஆஃப் இட். But if you like the problem, it will help you sustain. It will actually go through. ஏன்னா the problem still exists. நீ என்னதான் லோவாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் அண்ட் நீ வந்து கண்டினியூ டு யூ ஹேவ் டு லைக் கோ அண்ட் சால்வ் அண்ட் மேக் இட் பெட்டர். ஸோ அது வந்து ஒன்று. எதுக்கு வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற அப்படின்னு, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான் பிஸ்னஸோட கோர்னு நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் இன்ஃபேக்ட் லைக் இஃப் ஐ ஹேவ் டு கோ ஒன் லெவல் டீப்பர், அந்த ப்ராப்ளம் ஒன்னையே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஈவன் பெட்டர். உங்கள் கேஸில் அது நடந்தது? ஆமாம், என் கேஸில் நடந்தது. லைக் லிட்டரலி ஹரி வாஸ் லைக் இம்பேக்டட் விக்டிம். அந்த மாதிரி தான். எப்படி நீ வந்து ஹரியை எடுக்கலாம், எனக்கு வந்து அது புரியவே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து ஈவன் பெட்டர், லைக் உங்களே வந்து இம்பேக்ட் ஆச்சு. அது வந்து நம்பர் 1. த செகண்ட் இஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் 10 people that you hire are super important. ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க டீம் இஸ் இம்பார்ட்டன்ட், டீம் இஸ் வாட் எவ்ரி திங் அப்படின்னு. பட் ஆனால் இஃப் ஐ ஹேவ் டு கோ ஒன் லெவல் டீப்பர், என்னோட ஒரு இன்வெஸ்டர் வினோத் கோஸ்லா அப்படின்னு, ஹீஸ் ஆல்சோ அன் இண்டியன், லைக் மேட் இட் பிக் தேர்.
he says the team you build is a company you build. அண்ட் அதோட ஒரு 1 level டீப்பர் அர்த்தம் வந்து நீங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு 10 பேர் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அந்த 10 பேர் தான் வந்து வில் ஹையர் த நெக்ஸ்ட் 10 people. அண்ட் அந்த 20 பேர் வில் ஹையர் த நெக்ஸ்ட் 20. ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு 10 people, இஃப் தே ஆர் வெரி ஹை பார், தென் த நெக்ஸ்ட் 10 people, தே வில் நோ ஹூ த ஹை பார் இஸ். ஓகே, அவங்களுக்கு தெரியும். அவங்க பாரை மீறி ஒரு லோவர் பார் பர்சன் வர முடியாது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 people வந்து ஓகேவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நெக்ஸ்ட் 10 வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ஓகேவாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அண்ட் இட்ஸ் கோன் பி வெரி ஹார்ட் டு ரிவர்ஸ் டிமினிஷிங்ல இருக்கு. ஆமாம், இட்ஸ் கோன் பி வெரி ஹார்ட் டு ரிவர்ஸ் த ட்ராஜெக்டரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இதை வந்து ஒரு பித்தியாக சொல்லுவார், A players hire A players, B players hire C players அப்படின்னு. C will go to E. சரி, ஆமாம், அது வந்து பாயிண்டே இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு 10 பேர் வந்து இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி கிரிட்டிக்கல். அண்ட் பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு த தேர்ட் பாயிண்ட், இந்த இதுலேயே ஒரு சின்ன கிரிட்டிகாலிட்டி இருக்கு. 10 குட் பீப்புள் ஆர் ரைட் பீப்புள் ஹையர் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சு தான். நான் சொல்கிற ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் பார்க்குறப்ப, ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டான ஆளுங்க கிடைக்கல, கரெக்டான ஆளுங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் சைடோட ப்ராப்ளமா? ஏன்னா இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒருவேளை ரொம்ப டூ மச்சாக இருந்து அப்படி மேட்ச் ஆகாமல் இருக்கா, இல்லை ரைட் பீப்புளே குறைவாக இருக்காங்களா? ஒரு பர்சன் அண்ட் கம்பெனி ஃபிட் தாங்க இருக்குது. I always think that there is no global best person. But Zuckerberg is a great CEO for Facebook. Zuckerberg will be a terrible CEO for Oracle. So அந்த கம்பெனிக்கு Zuckerberg is the right person. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு சில பேர் ரைட்டு, அந்த கம்பெனிக்கு சில பேர் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி ரைட். அண்ட் ஸோ உலகத்தில் ரைட் பீப்புள் இருக்காங்களான்னா they're all skill sets. The question is that the right fit for your company? அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்டர்வியூ ப்ராசஸ், கல்ச்சரல் இன்டர்வியூஸ், லாட் ஆஃப் திங்ஸ் கம்பெனிஸ் ஹேவ் டு டூ. அண்ட் என்ன தெரிஞ்சிருக்கும், அது உங்களால் 10 பேர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது வந்து என்னால் அது ஒத்துக்க முடியாத எக்ஸ்கியூஸாக இருக்குது. ஓகே, அந்த ஆளுங்க கிடைக்கலங்க. ஆமாம். இதில் அதர் சைடு ஒன்று இருக்குது. நான் இந்த கேள்வி வந்து ஒரு இந்திய தன்மையிலேருந்து தான் இந்த கேள்வி வைக்கிறேன். இந்த அதர் சைடு என்னன்னு கேட்டால், இவர் இந்த வேலையை சரியாக முடிக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது தான் சரியான ஆள் ஒரு பாலிசியாக பார்த்தோம்னா. ஆனால் வந்து அவர் என்ன ப்ளீஸ் பண்ணுவாரா, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாரா, என்ன வேல்யூ பண்ணுவாராங்கிற விஷயங்களெல்லாம் ஆட் ஆன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு தகுதியான நபர் கிடைக்காம போகிறாரான்னு கேட்குறேன். ஆமாம், ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ப்ராட்லி. ஒன்று வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் செட், உங்களால் இந்த வேலையை பண்ண முடியுமா அப்படின்னு. செகண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணும்போது அமேசானில் ஃப்ருகாலிட்டி அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். எல்லாம் அந்த கண்டெம்பரரி கம்பெனிஸ்லாம் ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்க. கூகுள்லாம் ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்க, மைக்ரோசாஃப்ட்லாம் ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்க. கூகுள்லாம் தூக்குறதுக்கு இடம். ஆமாம், தூக்கத்துக்கே இடம். இன்ஃபேக்ட் வந்து ஜெஃப் பேசாஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் சென்னைக்கு வரும்போது நான் போனல ஒரு செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி கேம் டு சென்னை. அங்கே வந்து ஒரு ஆல் ஹேண்ட்ஸ் பண்ணார். எல்லோரும் வந்து கொஸ்டின் சப்மிட் பண்ணோம். நான் ஒரு கொஸ்டின் எழுதுகிறேன், இந்த மாதிரி மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃப்ரீ ஃபுட் அட் கூகுள், வென் ஆர் யூ கோயிங் டு கன்சிடர் அட் அமேசான். அவர் வந்து அது பாக்ஸில் இருந்து ஸோ ஃபஸ்ட் எடுத்தார். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் விவேக், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃப்ரீ ஃபுட் அட் கூகுள், வென் ஆர் யூ கோயிங் டு டூ அட் அமேசான், மேபி யூ ஷுட் ஒர்க் அட் கூகுள். ஐயோ, ஃபஸ்ட்டு 3வது வாரம் ஃபயர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் தென் ஹி செட், அது Amazon values frugality. அது வந்து எங்களோட கல்ச்சர், அது வந்து நம்மளோட கல்ச்சர். அண்ட் இன்ஃபேக்ட் தி கோ டு அ கிரேட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு காசு நான் சேவ் பண்ணுறதுனா ஐ வாண்ட் டு கிவ் இட் பேக் டு மை கஸ்டமர். அண்ட் கல்ச்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங், பட் திஸ் இஸ் வாட் வி ஸ்டாண்ட் ஃபார். அவ்வளோதான். நீ ஃப்ருகாலிட்டி தப்பாக ரைட்டாலாம் நான் அது வேணும். ஆமாம், கூகுளுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது, அமேசானுக்கு இது கரெக்டாக இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேறு ஏதாவது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து டெக்னிக்கல் ஸ்கில் செட், இன்னொன்று வந்து இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ், ஆர் யூ adhering டு இட், டு யூ ஆக்சுவலி எம்ப்ரேஸ் தட். அது ரெண்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூ பண்ணி கரெக்டாக கேஜ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இல் பி அ குட் ஃபிட். அதோட கண்டினியூவேஷன் எதுக்கு நான் அதை திரும்ப நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஹையரிங் சைடில் இருக்கேன், ஐ மீன் ஹையர் பண்ணுறவங்களுக்கான சைடில் இருக்கிறதுனால கேட்குறேன். நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு கம்பெனியாக ஒரு 10 பேர் பில் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கா? எனக்கு ஒரு எம்ப்ளாயி தான் வேணும், மோர் தென் தட் சம்மன் ஹூ ப்ளீசஸ் மீ. அந்த மாதிரியான இனி இந்த ஜென்ரேஷன்கிட்ட இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்ல முடியுமா ஹையர் பண்ணுறவங்கள்ட்ட? கண்டிப்பாக. ஏன்னா வேலை தேடுறவங்களுமே நியாயம் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு.
நான் நினச்ச நேரத்துக்கு வரேன்னு சொல்கிறான், நினச்ச இடத்துக்கு போகிறேங்கிறான், ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிற மாதிரி ஹையர் பண்ணுறவங்களும் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஒரு எம்ப்ளாயி. நான் 4 பாயிண்டோட ஒரே பாயிண்ட் சொல்கிறேங்க. இதுவும் வந்து இன்ஸ்பயர் ஃப்ரம் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஹீ சேஸ் தட் நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு கோ ஃபவுண்டர் எடுக்கும்போது எவ்வளோ எஃபர்ட் போடுவ, பிஸ்னஸ் பார்ட்னர் கோ ஃபவுண்டர் அப்படின்னு. ஸோ 2 பேர், நீ இன்னொரு கோ ஃபவுண்டர். தேர்ட் பர்சன் technically is 1/3 of the company. ஆமாம். Fourth person is technically 1/4 of the company. And 10th person is 1/10 of the company. 10% of the company. So, நீ வந்து co-founderக்கு வந்து half of the companyக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுற. ஸோ 1/3, 1/4 இதுக்கெலாம் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும். ஏன்னா இட்ஸ் a significant part. உன்னோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி இஸ் லைக் 3 பேர் தான் இருக்காங்க. 4வது எம்ப்ளாயி இஸ் லைக் 4 பேர் தான் இருக்காங்க கம்பெனியில். ஸோ யூ ஹாவ் டு புட் இன் சிக்னிஃபிகண்ட் எஃபர்ட் இன் மேக்கிங் ஷுர் தட் யூ கேன் ஹையர் த ரைட் பர்சன். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு 10 பீப்புளோட பார் வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். இன்ஃபேக்ட் வந்து இந்த வி காட் இன் டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் கால் Y Combinator அப்படின்னு, ஆக்சலரேட்டர். இன்ஃபேக்ட் வி வர் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு கெட் இன் டு Y Combinator. ஓ குட். போகும்போது ஐ மீன் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் அமெரிக்காவில் 10 ரூபாய் வச்சு லேண்ட் ஆனேன் அப்படின்னு. எனக்கு ஆல்வேஸ் கொஷன் இருக்கும், 10 ரூபா வச்சு எப்படி லேண்ட் ஆனேன், எப்படி இமிகிரேஷன் ஆஃபீஸர் ஒன்று விட்டான் அப்படின்னு. பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். லைக் வி ஹேட் 50,000 ஒரு லேக் இந்த பேங்க் when we landed in America and Y Combinator இன்டர்வியூ பண்ணும்போது. அண்ட் Y Combinatorோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் இஸ் ஹையர் ரியலி ஸ்லோ. ஓ ஃபஸ்ட்டு 10 people. அண்ட் அது வந்து வெரி கவுண்டர் இன்ட்யூட்டிவ். ஏன்னா நீ வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டிங் வந்ததுக்கு பேங்க்கில் காசு இருக்குது, ஓகே லெட்ஸ் ஆக்சுவலி கோ. இட் வாஸ் வெரி கவுண்டர் இன்ட்யூட்டிவ். அண்ட் ஹி டாக்ஸ் அபவுட் லைக் ஹவு எவ்ரி கிரேட் கம்பெனி டுக் ரியலி லாங் டைம் டு ஹையர் த ஃபர்ஸ்ட் 10 people பிகாஸ் தே மேக் த கம்பெனி. எஸ், அது வந்து ஃபவுண்டேஷன். அதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு 3 ஸ்டோரியாக பில்ட் பண்ண முடியுமா இல்லை ஸ்கை ஸ்கேப்பராக பில்ட் பண்ண முடியுமான்றது ஃபவுண்டேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த 10 பேர் வந்து மேக்ஸ் இட். கோ ஃபவுண்டர் இஸ் ஆஃப்கோர்ஸ் சூப்பர் கிரிட்டிக்கல். And the first 10 people are very close, are as critical as a co-founder. So you have to think of the next 10 people as critical as a co-founder. Okay. The third one, co-founder. Co-founder, yeah. So co-founder வந்து half of the company. co-founder half of the company. In fact, இதுவும் வந்து Y Combinator. Y Combinatorல வந்து co-founder இல்லாமல் they will never fund. அது வந்து ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க. அதை ஏன்னு சொல்கிறேன். அண்ட் நான் Y Combinator போகும்போது ஹரி couldn't join. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு யூஎஸ். ஹரியோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பும் யூஎஸ்ஸாக இருந்தது. பட் ஐ திங்க் ஹரி வந்து இந்த விசா ஆஃபீஸர் வந்து உன்னோட சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. ஹரி உண்மை விளம்பியா 0 அப்படின்னா. ஏன்னா எங்கள் அப்போ நாங்கள் காசே எடுக்கல, சேலரியே எடுக்கல. $0 வச்சு எப்படி நீ அமெரிக்காவில் இருப்பேன்னு சொல்லிட்டு வீசா ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ நான் மட்டும்தான் தனியாக போனேன். அங்கே போய் கேட்கும்போது நீ கோஃபவுண்டரே இல்லையே, கோஃபவுண்டர் இல்லாமல் நான் எப்படி ஒன்று ஃபண்ட் பண்ணுறது. இல்லை நீங்கள் ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே ஹரியை பசிபிக் ஓஷன்லேயும் ஸ்விம் பண்ணி வர சொல்லுவேன் அப்படி. அவங்க பார்த்து ஐயோ இந்த பையனுக்கு எப்படியாவது கொடுத்துடணும், இல்லாட்டி நிஜமாவே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டிட்டர்மினேஷன் இஸ் ஒன் திங் பட் டோன்ட் டூ எனி திங் இல்லீகல் டு யுவர் co-founder அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் அண்ட் த ரீசன் ஒய் தே இன்சிஸ்ட் ஆன் co-founder இஸ் திஸ். ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து மேபி இட்ஸ் கோட் பி லிட்டில் வல்னரபிள். லைக் CEO இஸ் a very lonely job. அது வந்து சொல்லுவாங்க CEO இஸ் a very lonely job. ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும்போது ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா பாஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கொலீக் என்னை பற்றி நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஷோர் அதெல்லாம் இருக்கும். ஒரு CEO when you're going through low times, நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியை பிக் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சொல்ல முடியாது. என்ன தனியாக சிஇஓக்கே என்ன பண்ண முடியாது தெரியலன்னா நான் அதுக்கு கம்பெனியில் இருப்பேன். அது கம்பெனியோட கான்ஃபிடன்ஸையும் காலி பண்ணு. நீங்கள் போர்டுக்கிட்டையும் அதை சொல்ல முடியாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொன்னால் ஐயோ இவன் தான் கரெக்டான ஆளா, நம்ம நடத்தி இவனை வச்சு நான் அப்படி 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணேன், 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. த ஒன்லி பர்சன் who knows the full context of the situation and can empathize with you is your co-founder. அண்ட் அதனால தான் வந்து இந்த co-founder வந்து அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் வாஸ்னியாக் இருக்குது, பிரையன் செஸ்கி, நேட் ஏர்பிஎன்பிக்கு co-foundersக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இந்த co-founderோட வேறு ஒரு செட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து பிகாஸ் தென் யூ வில் நோ த ட்ரூ கலர்ஸ் ஆஃப் யுவர் co-founder. நான் ஹரியெலாம் வந்து காலேஜ்லேயே நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அவனுக்கு என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் தெரியும், எனக்கு அவனோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் தெரியும் அந்த மாதிரி. ஸோ யூ ஷுட் ஒர்க் இன் அ டிஃப்ரெண்ட் செட்டிங். ஸோ 3 வந்து கம்பெனி ஏன் ஆரம்பிக்கிற அப்படின்னு கேளு. யூ ஷுட் பி பேஷனட் அபவுட் த ப்ராப்ளம்,
நாட் அபவுட் த கிளாமர் ஆஃப் ஸ்டார்டிங் அ கம்பெனி, ஏன்னா தட் வில் ஃபேட் அவே. Co-founder வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். somebody that you worked with in a completely different setting of this. and first 10 people, இது 3 தான் ஃபவுண்டேஷன். இதுக்கப்புறம் வந்து உன்னோட longevity is determined by how persistent you are and how the market is going to treat you. அது வந்து யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒன்று வந்து அந்த லாஞ்சவிட்டியில் வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸில் வந்து எவ்ரி கம்பெனி ஒரு மாதிரி தி கோ த்ரூ ஃபவுண்டிங் மூமெண்ட்ஸ். அதாவது அவங்களே வந்து ரீஇன்வென்ட் பண்ணுவாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துனீங்கன்னா ஆரம்பிக்கும் போது they were selling DVDs. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வரும்போது ஸ்ட்ரீமிங், அதுக்கப்புறம் அவங்களே கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இது ஒன்று வந்து டிஎன்ஏ ஆஃப் த கம்பெனியே சேஞ்ச் ஆகுது. ஸோ த லாஞ்சவிட்டி, இது அந்த கோஃபவுண்டர் ஏன் கம்பெனி ஆரம்பிக்கிற 10 பேர் வந்து ஃபவுண்டேஷன். லாஞ்சவிட்டி இஸ் டிட்டர்மன்ட் பை பர்சிஸ்டன்ஸ் அண்ட் எபிலிட்டி டு ரீஇன்வென்ட் யுவர் செல்ஸ். நம்மளே வந்து பேசினோம், நான் கேட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் வந்து பொலிட்டிஷியன் இன்டர்வியூ பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பீப்புள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, ஃபிலிம் ஸ்டார்ஸ் இன்டர்வியூ பண்ணுறீங்க, அவங்களெலாம் இந்த காமன் த்ரெட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து தியர் எபிலிட்டி டு ரீஇன்வென்ட். அதே மாதிரி இருக்காமல் மார்க்கெட் ஏற்ற மாதிரி, டைம் ஏற்ற மாதிரி தே கண்டினியூ டு ரீஇன்வென்ட். அதே மாதிரி கம்பெனியும் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனி ஒரு ஆர்கானிசம் தானே அல்டிமேட்லி. ஸோ கம்பெனி ஆல்சோ ஹேஸ் டு ரீஇன்வென்ட் பேஸ்ட் ஆன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எக்ஸ்டர்னலி. லைக் ஒரு பிஸ்னஸ் லெக்சர் மாதிரி இருக்கு நீங்கள் பேசலாம் அப்படிங்களா? பட் ஹவு யூ லேர்ன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அட் திஸ் யங் ஏஜ்? நான் எதுக்கு இதை கேட்குறேன் அப்படின்னா, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் நீடட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கொஸ்டின் அப்படி சொல்கிறோம். ஒன்று வந்து ஐ லேர்ன் திஸ் ஓவர் டைம். பிரில்லியன்ட் புக், எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் புக். இட்ஸ் கால் த ஸ்கோர் டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு புக்கு. இட்ஸ் பை பில் வால்ஷ். அது வந்து ஃபுட்பால் கோச். அங்கே எவ்ரி லீடர் இஸ் ட்ரூ டு தேர் ஓன் செல்ஃப்ஸ். their own selves. Authentic. ஏன்னா நான் கம்பெனியில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன, ஐயோ பாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி இருக்காங்க, அதுதான் வந்து லீடர்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி இருக்கணும், லீடர்னா ஜெஃப் பேசாஸ் மாதிரி இருக்கணும், லீடர்னா இவங்க மாதிரி இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. லைக் உங்களோட ஆத்தென்டிக்காக உங்களுக்கு என்ன வருதோ, you should know what your strengths are. Every leader has like giant flaws, but what they do is they double down on their strengths and they complement their flaws with a good team. ஸோ உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃபாக உனக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ, உங்களுக்கு என்ன தோணுறதோ அதை நீ வந்து கண்டினியூஸாக டபுள் டவுன் பண்ணிகிட்டே இருந்து உங்களுக்கு என்ன ஃப்ளாஸோ வந்து யூ ஹவ் டு சரௌண்ட் யுவர் செல்ஃப் இஸ் லைக் ஒன் கீ திங். அந்த புக்கில் வந்து என்னென்னா வந்து ஹி எக்ஸ்பிளைன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபுட்பால் கோச். எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல் இன் தியர் ஓன் ரைட், பட் நாங்கள்லாம் வெரி டிஃப்ரெண்ட். நான் வந்து கண்ணாப்லாம் கற்றுவேன், நான் வந்து பயங்கர குவாய்ட்டாக இருப்பான். அதுதான் ஹி வில் எக்ஸ்பிளைன் லைக் டிஃப்ரெண்ட் கோச்சஸ். ஸோ ஒன்று வந்து கற்றுனது வந்து, and it was very liberating to me. okay ஏன்னா வந்து I was நான் ஸ்டீவ் ஜாப் ஸ்டோரி படிக்கும்போது இல்லை உங்கள் ஸ்டோரி ஐயோ நான் அப்படி இல்லையே, நான் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். பட் it turns out that you have to be yourself and you have to and you also have to be cognizant of what your flaws is and surround. Second வந்து இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் you'll be 37 times better, which is like a very unbelievable. You know, human brains cannot easily compute exponentials. நம்மளாம் லீனியர் இதெல்லாம் டக்குன்னு பண்ணுவோம். தினம் 1% இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் 37x எவ்வளோ வந்து 37xக்கு ஒரு லைஃப் டைமுக்கே போகும். ஆமாம், ஆனால் தினம் 1%. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் எப்படி நீ கற்றுண்ட எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றதோட எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு கண்டினியூ டு லேர்ன். ஐம் லைக் அ லேர்னிங் மிஷின். இப்போ கூட உங்கள் இன்டர்வியூவில் நான் இதுக்கு முன்னாடி பேசினுக்கும் போது நீங்கள் ரஹ்மான் சாரோட இன்டர்வியூ பண்ணும்போது என்ன கற்றுனீங்க, அவங்ககிட்ட என்ன கற்றுனீங்கன்னு கேட்டுனே இருப்பேன். பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். ஸோ தெர் இஸ் ஐ ஆல்வேஸ் திங்க் தெர் இஸ் லாட் மோர் டு லேர்ன். ஸோ பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் and surround with the people who can complement your flaws. And second is compounding. How do you be a learning machine almost? எப்படி வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் லேர்னிங் இஸ் எவ்ரிவேர். லேர்னிங் வந்து உங்கள் ஃபீல்டில் இருக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. பிரசிடென்ட் இன்ஸ்பிரேஷன் மே கம் ஃப்ரம் எனிவே. ஓகே, அது உங்கள் டெக் டிபார்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. ஆமாம். இன்ஃபேக்ட் வந்து தெர் இஸ் சும்மா புக்கு சொல்கிறோன்றதுக்காக அப்படின்னு நினச்சிக்க வேணாம். there's another book called Range. It's a very nice book. And அதோட எசன்ஸ் வந்து the more fields that you learn about, the more you can combine ideas from different fields and create something new.
ஓகே. வெவ்வேறு துறைகளிலிருந்து நீங்கள் கண்டடைந்த விஷயங்களை சேர்த்து மிகச்சிறப்பான ஒன்றை உருவாக்கலாம். ஆமாம் ஆமாம், ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள். நானும் சென்னையில் தான் வாழ்ந்தேன். ஆனால் உங்கள் அளவுக்கு தமிழ் எனக்கு வந்து இதாக இருக்கும். நீங்கள் பேசும்போது உங்களுக்கு உங்கள் ஃப்ளோ தடைப்படக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் ஆங்கிலம் தமிழ் கலந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் தடை சொல்ல முடியல. இல்லை பட் ஏன்னா எல்லாம் யூடியூப் காமெண்ட்டில் எல்லாரும் நல்லா கலாய்ச்சிருவாங்க. இப்போ இல்லை அதுதான் அது அவங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான். உங்கள் ஃப்ளோ ஆஃப் தாட்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு உங்களை தடுக்கலை. அதே நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது தமிழ் படுத்தி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல டேக் உங்கள் தமிழ் என்னால் பக்கத்தில் கூட வர முடியாது. பட் ஆனால் இதுவே இந்த இலான் மஸ்கே சொல்லுவார் இந்த மாதிரி, லைக் ஹி ரன்ஸ் அ ராக்கெட் கம்பெனி, ஹி ரன்ஸ் அ கார் கம்பெனி, டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். பட் நான் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து கற்றுண்டதை ஐ கேன் கிராஸ் பாலினேட் டு இன்னொரு அதர் கம்பெனி, அதே மாதிரி வைசி வர்சா. ஸோ நீங்கள் வந்து த மோர் வைட் ஸ்ப்ரெட் யூ ஆர். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் பொலிட்டிஷியன்கிட்டையும் பேசுகிறீங்க, பிஸ்னஸ்மேன்கிட்டையும் பேசுகிறீங்க, ஆக்டர்கிட்டையும் பேசுகிறீங்க. அந்த கிராஸ் பாலினேஷன் இஸ் வெரி வெரி somehow I also எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதை ஒர்க் பண்ணுவேன். இங்கே ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, ஐ வில் ட்ரை டு பிரேக் இட். அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஃப்ரீடமும் இருக்குது கொஞ்சம் நாளாக இருக்கிறதுனால. பட் ஐ வில் ட்ரை டு மெனக்கெட்டு. இப்போ நீங்கள் சொல்லல நம்ம இப்படி பண்ணுறோமோன்னு எனக்கும் நானும் கனெக்ட் பண்ணுவேன். லேர்னிங் பற்றி நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். இங்கே இருக்கக்கூடிய சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சில விஷயங்களை சொல்லுது. அதில் வந்து பார்க்கத்தா நம்முடைய ரிசோர்ஸோடைய தகுதி என்னவாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கப்படுறாங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ரொம்ப காலமாக இதை பற்றி ஒரு பெரும் கேள்வி வைக்கப்படுது. தமிழ்நாடு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 17% ஆஃப் இந்தியன் இன்ஜினியர்ஸில் வந்து நேஷ்னல் சைஸில் வந்து 17% நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல 3%, நான் சொல்கிறது ஓவரால் இந்தியன் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா 3% ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான் ஹைடெக் ஜாப்ஸ்க்கே போகிறாங்க. மற்றவர்களுக்கு வந்து அந்த தகுதி இல்லாமல் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் இட் இஸ் லைக் இயர்ஸ், மெனி இயர்ஸ். இது ஏன் இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லை கொடுக்க முடியல? வேர் இஸ் த கேப்? இப்போ ஆக்சுவலாக இப்போ உங்களை போன்ற நிறுவனங்களே அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். அப்போ இந்த இதில் என்ன ஃப்ளா இருக்குது? எப்போதுமே வந்து சம்டைம்ஸ் நான் எப்போதுமே இந்த நியூஸ் படிக்கும்போது இந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ்லாம் படிக்கும்போது வேணும்ட்டே நியூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்டட்டிஸ்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்கு. எப்போதுமே 3% இங்கே 5% இருக்கு. பட் நீங்கள் ஓவராலாக நீங்கள் க்ரோத் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸில் சொல்கிறேன், மொத்தமாக உலகத்தில் இப்போ வந்து 100 மில்லியன் டெவலப்பர் இருக்காங்க. இந்தியா ஹேஸ் அ மேக்ஸிமம் ஷேர். நம்ம தான் மேக்ஸிமம் ஷேர், பிகஸ்ட் ஷேர். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து GitHub அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. GitHubோட CEO வந்து போட்டிருந்தாரு இந்த மாதிரி பிகஸ்ட் ஷேர். அதை வந்து நரேந்திர மோடி ட்வீட் பண்ணி இங்கே பாரு இந்தியாவில் தான் இருக்குது பிகஸ்ட் ஷேர். நிறைய பேர் தெரியாது. இந்தியா இஸ் லைக் அ வெரி வெரி ஸ்ட்ராங் டேலண்ட் ஹப். நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா கம்பெனிஸும் சேல்ஸ்ஃபோர்ஸ் எடுங்க, அமேசான் எடுங்க, அடோபி எடுங்க, ஈவன் தோ நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணாலும் தே ஹேவ் ஜாயண்ட் ஆஃபீஸஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்தியான்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப பயங்கர ரைஸ். செகண்ட் ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸில் இந்தியா வந்து முன்னாடி வந்து மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக இருக்கும் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ், விப்ரோ வந்து ஒரு மாதிரி சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி இருந்தது. இப்போ வந்து யூ ஹேவ் ரியல் ப்ராடக்ட் கம்பெனிஸ். உங்கள் இன்டர்வியூவில் கிரீஷ் வந்திருக்காரு, ஃப்ரெஷ்வர்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ரியல் ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஸ்டார்டிங் ஹியர், கோயிங் குளோபல். ஆர் லைக் இங்கேயே இருந்து பெரிய கம்பெனியாக இருக்குது. ஜொமேட்டோஸ் ஒன், ஸ்விக்கிஸ் ஒன், நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் இது ரெண்டும் வந்து வெரி பவர்ஃபுல் ட்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இது மாதிரி மோஸ்ட் நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் கோயிங் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டு சர்வீசஸ் டு ப்ராடக்ட் கம்பெனிஸ். ஐ திங்க் இந்தியா ஹேஸ் அ க்ளோரியஸ் பீரியட். நானே வந்து இல்லை, நான் பெரிய ஆளுன்னு அந்த மாதிரி நான் யோசிச்சு சொல்லலை. பட் I wanted to spend a good amount of time in India office. யூஸ்வலாக நான் வந்து ஐம் பேஸ்ட் இன் பே ஏரியா. பட் இங்கே வரும்போது 1 week 2 weeks இருந்து கஸ்டமர் மீட் பண்ணி இந்த மாதிரி. இந்த வாட்டி நான் 3 months இருக்கேன். அண்ட் தி எனர்ஜி இஸ் லைக் எலக்ட்ரிக். அப்பா எப்படி இந்த மாதிரி இருக்க எனர்ஜி அண்ட் ஒர்க் எல்லாம். இந்தியா இஸ் லைக் ஃபார் அ கோல்டன் பீரியட். கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் பற்றி நீங்கள் சொன்னதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறத நியாயமான கேள்வியாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப காலமாகவே இந்த நம்பர்ஸ் பெருசாக மூவ் ஆன மாதிரியே தெரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதை விட சின்னதாக அது அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். இந்திய இளைஞர்களுக்கு வேலை திறன் குறைவாக இருக்கிறது, அல்லது அது சர்வதேச தரத்தில் இல்லை, அல்லது மார்க்கெட்டோட டிமாண்டை மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லப்படுறது ஒரு கான்ஸ்பிரசியாகவும் நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து
எல்லா குளோபல் கம்பெனிஸ் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா சர்வீஸ் நவ் இஸ் ஒரு பெரிய பெரிய கம்பெனி, $100 billion கம்பெனி. அவங்களோட ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஒரு 5 வருஷத்தில் வந்து ஹேட் லைக் ஒரு மாதிரி 50-50 அமெரிக்கா இந்தியா, 40-60, 30-70, லாஸ்ட் இயர் வந்து 20-80% 80 வந்து நம்ம இந்தியா. நீங்கள் குளோபல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வர கம்பெனிஸே வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸாக நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் ஈவன் குளோபல் கம்பெனிஸ் வந்து இங்கே இருக்கிற பேஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நடக்கிறாங்க. டெவலப்பர்ஸ் க்ரோ ஆகிறாங்க. எனக்கு நீங்கள் சொல்கிற ஸ்டாட்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். பட் ஒன்று என்ன சொல்லணும்னா, அதே நம்பர் இருந்தாலும் இஃப் த டினாமினேட்டர் இஸ் க்ரோயிங், லைக் numbers கூட. ஆமாம், ஓகே. நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நம்பர்ஸ் இருந்தால் தென் அப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்ப்ரூவிங். பட் ஆனால் எனக்கு அந்த ஸ்டாட்ஸ் இன்னும் பார்த்தா தான் தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை அந்த ஸ்டாட்ஸ் கரெக்டான. பட் நீங்கள் ஜென்ரல் சென்டிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி குளோபல் கம்பெனி எடுத்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு வெரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங். அண்ட் ஐ திங்க் we're going to be in a glory period எனக்கு தெரிஞ்சு. ஓகே. பேரலாக இன்னொன்று இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம வச்சுருக்கோம், அவங்கள நிறைய நிறுவனங்கள் ஹையர் பண்ணிகிட்டே இருக்குது. இது ரொம்ப காலமாக நடந்துட்டுருக்கு. அதில் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. ஆமாம். அவுட் ஆஃப் 52.7% நகைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இது வந்து அவங்க 52.7ங்கிறது நம்ம எக்கனாமிக் சர்வேவே சொல்லுது. 2ல் ஆவரேஜாக பார்த்தா 2ல் ஒரு பேருக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனால் நம்ம இதிலே காலம் தள்ளுறோமோ? இப்போது விவேக் மாதிரி இன்னும் நிறைய பேர் வர வேண்டியதுக்கான ஸ்கோப் இருக்குல்ல, அது மிஸ் அவுட் ஆகி ஆர் வி ஜஸ்ட் என்ஜாயிங் த ஃபெசிலிட்டி ஆஃப் கெட்டிங் குட் சேலரி, நல்ல பொசிஷன், குட் லைஃப் ஸ்டைல், ஓகே, வெஸ்ட் கோஸ்ட்டில் ஜாலியாக நல்ல கிளைமேட்டில் இதில் செட்டில் ஆகிடுறாங்களா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஸ்பைரிங்காக வரணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு அவசியமே இல்லைங்க. அது வந்து ஒரு அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஜென்ரல் ஃபிலாசபி. அண்ட் அதே நீங்கள் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிஜமாகவே ஒரு ப்ராப்ளமை தேடிப்போ, கம்பெனி ஆரம்பிக்கணுன்றதுக்காக போகாத. பட் தட் செட், கேன் வி டூ மோர் டு என்கரேஜ் பீப்புள்? கண்டிப்பாக நிறைய இருக்குது, நிறைய பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும். ரொம்பவும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை நோக்கி புஷ் பண்ணுறதுமே கொஞ்சம் சிக்கல் தான். ஆர்வம் இருந்தால் பண்ணுங்க. ஆமாம். ஆனால் எல்லாரும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல, ஏன்னா இப்போ அந்த டோன் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாமருக்காக பண்ணாதீங்க. ஒரு நிஜமாவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் கான்ஸ்டன்ட்லி ரன்னிங் அப்படின்னா வந்து சால்வ் பண்ணுங்கள். அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து எப்போ வேணால் வரலாம். இப்போ வந்து ஐ எம் அ நியூ டேட், சடனாக வந்து எனக்கு சுற்றி பேரண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ன்றதெல்லாம் வந்து இப்போது ஒரிஜினேட் ஆகுது. முன்னாடி வந்து நான் ஈஸியாக ட்ராவல் பண்ணுவேன். இப்போ ட்ராவல் பண்ணணும்னா இந்த கிரிப் இந்த ஹோட்டலில் இருக்கா, இந்த மீல் இந்த ஹோட்டலில் இருக்கா, ஏன் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்காக ஒரு ட்ராவல் ஆப்ஸ் எதுவுமே இல்லை. வெறும் பேரண்ட்ஸ்க்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த ஃப்ளைட்டில் இதெல்லாம் கிடைக்கும், இந்த ஹோட்டலில் இந்த இதெல்லாம் கிடைக்கும், இந்த ஊரில் இந்த இதெல்லாம் கிடைக்கும், ஜஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக ஒரு ட்ராவல் ஆப் ஏன் இல்லை? அது வந்து அதாவது உங்கள் ஐடியா வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் கிடைக்கலாம், அவுட் ஆஃப் காலேஜ் கிடைக்கலாம், கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் கிடைக்கலாம், இல்லை ஒரு புது சாப்டர் லைக் பிகம் அ டேட் அந்த மாதிரி ஒரு கிடைக்கலாம். பட் ஆனால் ஐடியா தேடி போங்க, நாட் ஃபார் த கிளாமர் ஆஃப் ஆக்சுவலி கம்பெனி. ஏன்னா இட் இஸ் வெரி ஒரு மாதிரி பெயின்ஃபுல். No, the journey is not that easy. Yeah. And இது வந்து இவர் சொல்லுவார், இந்த NVIDIA CEO ஜென்சன் இந்த மாதிரி, ஐ விஷ் யூ ஆல் த பெயின். அவர் அதான் வந்து ஒரு விஷ் ஃபார் ஆண்டர்ப்ரனர். எல்லாரும் வந்து ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அப்படிவாங்க. ஆல் த நீங்கள் ஒரு ஒய் காம்பினேட்டரில் இது பண்ணும்போது ஐ விஷ் யூ ஆல் த பெயின் அப்படின்னு. அண்ட் அதான் எனக்கு வந்து என்ன தோணிதுன்னா கூட இது மாதிரி எல்லோரும் வந்து ஜென்ரலாக ஐ வாண்ட் டு ரிமூவ் பெயின் அப்படின்வாங்க, லைக் ஐ வாண்ட் டு கோ அவே ஃப்ரம் பெயின். என்னோட ஒரு பிரின்சிபல் ஓவர் டைம் இஸ் இவால்வ் இஸ் ஃபிகர் அவுட் வாட் யூ ஆர் ஓகே டு சஃபர் த பெயின் ஃபார். எதற்காக அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்னு கவனிங்க. ஆமாம், சூப்பராக சொல்கிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. நான் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்டு, நான் தமிழில் 92ங்க 10th. என்னால் ஏன் இப்படி பேச முடியல அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னது கரணே அதிகமான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னு கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. என்னென்னா இன்ட்ரிவியூ அந்த பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு சௌரியமாக இருக்கணும், அந்த ஃப்ளோக்குள்ளே வருவதுதான் நானும் சில ஆங்கில வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப அது ஒரு ரைஸ்லைன் மாதிரி பஞ்ச்லைன். அதாவது ஜென்ரல் நோஷன்னா பெயினை விடு, லைக் ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ ஆஃப் பெயின் அந்த மாதிரி. பட் இன்ஸ்டெட் எதுக்காக நீ வந்து வாட் ஆர் யூ வில்லிங் டு சஃபர் ஃபார், அது வந்து மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் டு ஆஸ்க். எதுக்காக நீ வந்து சஃபர் பண்ணுவ? அண்ட் அது வந்து ஒரு குட் கொஸ்டின் அஸ் வெல். நீ வந்து இப்போ குவிட் பண்ணிட்டு நீ இந்த ப்ராப்ளம்க்கு நீ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா
ஆர் யூ willing to suffer pain for this problem? அது வந்து ஒரு ஹை பார் டு ஆன்சர். அதுக்கு நீ எஸ்ன்னு சொன்னா ஓகே. இந்த பெயினே தப்பிக்கிறதுக்காக ஒன்று ஆரம்பிச்சு இதை நான் டேட்ஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர் சஃபரிங் அப்படிங்கிற ஒரு இடத்தோட நம்ம எமோஷனலாக கனெக்ட் பண்ணலாம். ஆமாம், அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க. எதற்காக? என் பிள்ளைக்காக குடும்பத்துக்காக. இட் இஸ் என்ஜாய். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் ஒர்த். நான் என் சன்னுக்காக பண்ணுறேன், என்னோட ஃபேமிலிக்காக பண்ணுறேன். இட்ஸ் ஒர்த் த பெயின். ஓகே, தட் இஸ் குட். ஸோ யூ ஃபிகர்ட் அவுட் வாட் யுவர் ஒர்த் த சஃபரிங் இஸ் ஒர்த் ஃபார். அதே தான் கம்பெனியும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஆர் யூ willing to go through the pain? Is it worth the pain? அப்படின்னா ஓகே பண்ணு. நீங்கள் இதை எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிகர் கேன்வாஸ்குள்ளே இருக்கிறதுனால இந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதாவது உலக நாடுகளில் வளர்ந்த நாடுகளை பற்றி சொல்லுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கோ அதே அளவுக்கான ரிசோர்ஸஸை உருவாக்குவாங்க. இல்லைன்னா நிறைய ரிசோர்ஸஸை பில்ட் பண்ண உருவாக்குறோம்னா அதுக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அதில் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அப்படின்னா இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் இந்த கணக்குகள் பண்ணுறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இன்ஜினியரிங் படித்தவங்க எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க, ஆர்ட்ஸ் படித்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க, காமர்ஸ் படித்தவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அதற்கு இணையான அளவு ஓரளவு அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வேலைகள் இல்லை. இதை அதிகரிப்பதில் நம்ம பெருசாக கவனம் செலுத்தலை அப்படின்னு. பட் ஸ்டில் பழைய காலத்தோடு ஒப்பிடும்போது ஒரு 35% இருந்தது, இன்றைக்கி 51.2 இருக்குது. 2ல் ஒருத்தருக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். இது வந்து எக்கனாமிக்ஸில் டிமாண்ட் சப்ளை அப்படின்வாங்க. லைக் எப்போ வந்து உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுது, எப்போ சப்ளை அதிகமாகுதுன்றது வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அது மாதிரி நம்மளுக்கு ஜென்ரலாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இப்போது இந்தியாவில் இருந்திருக்கேன், அமெரிக்காவில் இருந்திருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிளாமர், வேறு என்ன வார்த்தைன்னு தெரியல, ஒரு அலியோர் ஒரு இருக்குது. அவங்க எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை அவங்களும் சொதப்பெல்லாம் செய்கிறாங்க நிறைய. டிமாண்ட் சப்ளை இஸ் வெரி, இந்த பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் எந்த கம்பெனியில் அங்கே போனாலும் வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் பாட்டில் நெக் டு க்ரோ அப்படின்னா ஹையரிங் வந்து டாப் 3ல் இருக்கும். ஒன் ஆஃப் த 3 நீங்கள் எந்த கம்பெனியில் அங்கே போனாலும். ஸோ அது ஆனால் நம்மளுக்கு என்னென்னா வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நல்லா ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு அலியோர் இருக்குது. இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாருமே இட்ஸ் ஜஸ்ட் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், அவ்வளோதான். பட் டிமாண்ட் சப்ளை சேலஞ்சஸ் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். யா. ஓகே. எனக்கு திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதுக்கு ஏற்கனவே நான் ரிசோர்ஸை முன்னாலே உருவாக்கி வச்சுக்கிறதும் கூட பெட்டர் தான். அண்ட் அது சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன அந்த மாதிரி ஜக்கர்பர்க் வந்து ஹாபியாக இருந்தது, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கராஜில் ஸ்டார்ட் பண்ணார். அந்த மாதிரி டிமாண்ட் எதுக்கு ரைஸ் ஆகுதுன்றது கூட உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சடனாக எப்படி அது எப்படி இந்த படம் 100 நாள் ஓடின மாதிரி தானே, அது மாதிரி தானே. உங்களால் எதுவும் ட்ரை பண்ண முடியாது இருக்கும். ரிசோர்ஸை பில்ட் பண்ணிகிட்டே இருப்போம். டக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஐ திங்க் இந்தியா எஸ்பெஷலி இன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் தி நெக்ஸ்ட் டெக்கேட் இஸ் கோயிங் டு பி வெரி க்ளோரியஸ் எனக்கு தெரிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் தேட். இந்த இன்ஃபோக்கு ஏன்னு கேட்டால் ரொம்ப நெகட்டிவாக இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாகவே அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேறஸ் வி ஆர் நம்ம பெரிய டேலண்ட்ஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறப்போ இட்ஸ் குட். அனதர் சைட் இப்போது ஒரு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக முன்னால் வந்து சில துறைகளில் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணணும். நம்ம எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலில் வந்து நம்ம பசங்க ஜித்து அடிச்சு பொழப்பாங்க. இப்போ அது பார்த்தா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இஸ் டாமினேட்டிங் சொன்னாங்க. அதேமாதிரி சிவில் சைடில் மலையாளிஸ் அண்ட் பெங்காலிஸ் டாமினேட் பண்ணுறாங்க. நம்ம நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கூட்டிகிட்டே இருக்காங்களே ஒழிய நம்ம டாமினேட் பண்ண செக்மெண்ட் எல்லாம் இப்போ கையை விட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ரியல் டைமில் அது எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறப்ப? இன்ஜினியரிங் ஒரு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு டெப்த் எனக்கு அந்த டேட்டா இல்லைங்க. பட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஏன்னா அது ஏன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி நம்ம பேசின மாதிரி தி ஆக்சஸ் டு டெக்னாலஜி ஹஸ் டெமோக்ரட்டைஸ்ட். நீ தமிழ்நாடுல இருந்தாலும், கர்நாடகாவில் இருந்தாலும், டெல்லியில் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ ஒய்ஃபை இருந்தால் நீ என்ன வேணால் பண்ணணுன்றதை பண்ணலாம். ஸோ இட் இஸ் ரியலி டெமோக்ரட்டைஸ்ட் அக்ராஸ் த போர்ட். அண்ட் இன்ஃபேக்ட் லைக் வந்து நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுப்போ தமிழ்நாடுலேருந்து வந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் இன் அமெரிக்கா, சுந்தர் பிச்சைலேருந்து எல்லாருமே வந்து லாட் ஆஃப் ரியல் ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஹவ் ஆக்சுவலி கம் அப் த ரேங்க்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் செல்ஃப் செலக்ட் அவுட். அது வந்து நீங்களாக உங்களை புறந்தள்ளி கொள்ளாது. ஆமாம், சூப்பருங்க. நீங்கள் தான் டிரான்ஸ்லேட்டர் உங்களால் ரீப்ளேஸ் கரெக்ட் கிடையாது. நீங்கள் சொன்னோடனே டக்குன்னு மைண்டில் நீங்களாகவே உங்களை ஒமிட் பண்ணாதீங்க, நீங்களாகவே உங்களை கழித்து கட்டாதீங்க. செகண்ட் வந்து என்ன ஒரு புது டெக்னாலஜி வருதோ, இப்போ வந்து ஏஐ,
நிஜமாவே எம்ப்ரேஸ் பண்ணுங்க. அது வந்து அதோட வாட் மோர் கேன் யூ டூ வித் தட். ஏன்னா வந்து ஒரு ஜென்ரல் என்ன புது டெக்னாலஜி வந்தாலும் எப்போதுமே ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். ஆமாம், ஒரு ஒரு பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்கும். அந்த மாதிரி இது போச்சு, இது ஒர்க் ஆகாது, அவர் வந்து இது வந்து ஹியூமன் ஜாப்ஸை இது பண்ணும். அது வந்து ஒருத்தர் நல்லா அழகாக சொல்லுவார், சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஸ்லோலி அண்ட் தென் சடன்லி ஃபார் எவ்ரி டெக்னாலஜி. அதே மாதிரி தான் ஏஐ, விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஆரம்பிக்கும் போது இது வராது, இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நோக்காமல் ஸ்லோவாக இருக்கும். தென் இல் பிகம் ஸ்டார்ட். இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லான்ச் ஆகும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்ஸே இல்லைங்க. ஆப்ஸே இல்லை. அண்ட் இட் வாஸ் கிரிட்டிசைஸ் த டாய். ஆமாம், டாய் கீபோர்டே இல்லை, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஸ்லோலி அண்ட் சடன்லி. ஸோ எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து தே வில் ஒரு மாதிரி ஒரு பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்கும் இனிஷியலாக, ஜென்ரலி சினிக்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ். அது இல்லாமல் ஜஸ்ட் எம்ப்ரேஸ் இட். அதுதான். ஏன்னா வந்து இட் இஸ் மச் பெட்டர் டு எம்ப்ரேஸ் அண்ட் பி ராங். ஓகே. தேன் பி சினிக்கல் அண்ட் பி ராங். ஸோ மச் பெட்டர் டு எம்ப்ரேஸ். ஸோ ஒரு விஷயத்தோடு இணக்கமாகி அதில் நீங்கள் இழப்பதை விட நீங்கள் அதை தொடாமல் தவிர்ப்பதால் ஏற்படும் இழப்புகள் அதிகமாக. ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஓகே, இஸ் ரைட். சூப்பர். திருக்குறள் மாதிரி இருக்குது. No, I just want to shape it out. லாஸ்ட் ஒன், நீங்கள் நிறைய ரெஃபரன்சஸ் சொன்னீங்க, நிறைய கோட்ஸ் அல்லது சில லெக்சர்ஸ்லேருந்து ஒரு புக்லேருந்து பர்டிகுலர் த்ரெட் அப்படி. ஸோ ஒன் ஒடிசே மேபி கொஞ்சம் கிளீஷேவாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஒன் குட் ப்ராவர்ப் ஆர் ஒன் சேயிங் ஆர் சம்படிஸ் கோட் யூ வுட் லைக் டு ரெக்கமெண்ட். இது ஒரு லைஃப் டைமுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. மேபி 2 புக்கு சொல்கிறேன். அந்த 2 புக்குமே கோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து த ஸ்கோர் டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்றது பை பில் வால்ஷ். அண்ட் அந்த கோட்டோட அர்த்தம் வந்து நீ எல்லாரும் வந்து அவுட்புட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. இதான் ஸ்கோரு, இதான் டிஃபெண்ட் பண்ணணும், இதை அடிக்கணும். அது வந்து வேறு தோனியும் சொல்லுவார். அது மாதிரி நீ ஃபோக்கஸ் ஆன் இன்புட்ஸ். நீ இன்புட்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் the score will take care of itself. You don't have to worry about it. And அது வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக நான் திங்க் பண்ணேன். இப்போ ஸ்கோர்னா பிஸ்னஸ் ஸ்கோர் என்னது, இந்த குவார்ட்டரில் இந்த ரெவன்யூ எடுக்கணும், இந்த ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும், அதுதான் வந்து அவுட்புட். பட் அது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அதை அப்சஸ் பண்ணின்றதுக்கதோட அதோட இன்புட்ஸை நீ அப்சஸ் பண்ணால் அந்த ஸ்கோர் வில் டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப். நீ உண்மையாகவே ப்ராடக்ட்ஸ் ஸ்கோர் போர்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஆமாம், உண்மையாகவே இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணி, உண்மையாகவே ஹை குவாலிட்டி பீப்புள் அப்ளை பண்ணி, உண்மையாகவே மார்க்கெட்டிங் பொசிஷனிங்லாம் ஒழுங்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு அந்த புக்கோட தீசஸ் தான். இன்னொன்று வந்து இதுவும் ஒரு புக்கோட டைட்டில் அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் கோட். ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ். ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இப்படி இருக்கும். இட் இஸ் ஓகே அண்ட் இன்ஃபேக்ட் இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் யூ டு கான்ஸ்டன்ட்லி பி இது ஒர்க் ஆகும் ஆலையான்றது அது வந்து ஒரு ஃபீச்சர், பக் இல்லை, அது ஃபீச்சர். அது வந்து நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு. ஸோ the score takes care of itself. ஒன்லி த பேரன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அகைன் the score அது 2 தான். ஆமாம், the score takes care of itself. அதுவும் ஒரு புக்கு, அதுவும் ஒரு ப்ராவர்ப்னே சொல்லலாம். ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ், அதுவும் ஒரு ப்ராவர்ப்னே சொல்லலாம், பை ஆண்டி க்ரோவ். ரெண்டுமே பியூட்டிஃபுல் புக்ஸ் டு ரீட். இதை ஒட்டி நீங்கள் ஒன்லி த பேரனாய்ட் சர்வைவ்ங்கிற மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய பாஸ் அவன்கிட்ட நான் ஒரு நாள் சொன்னேன், ஈவன் ஆஃப்டர் தீஸ் மெனி இயர்ஸ் when I get to ஸ்டேஜ் வந்து ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஒரு நீயான ஃப்ளோருக்குள்ளே இப்போ போயிட்டு நிறைய பேர் கேட்பாங்க, ரெட் கார்பெட் மாதிரி. அதெல்லாம் இல்லை, உள்ள பதட்டமாக தான் இருக்கும். அப்போ அவன்கிட்ட நான் சொன்னது இன்னும் கூட இருக்குது. இட்ஸ் குட். நோ, பயப்படுறது இங்கே பிரச்சனை இல்லை. அந்த பயம் எதனால் வருதுங்கிறது தான் இங்கே முக்கியம். அதை ஒழுங்காக பண்ணணுங்கிற சின்சியர்லேருந்து அது வருதுன்னா இட்ஸ் குட் ஒன்லி. நோ, ஆமாம், அதே தான் அவர் அந்த புக்லேயும் ஒரு இதில் சொல்லுவார். இட் இஸ் பிகாஸ் யூ கேர் அபவுட் யுவர் ஒர்க். இட் இஸ் பிகாஸ் யூ கேர் அபவுட் யுவர் கம்பெனி ஸோ மச் that you are paranoid and that is okay. That is actually expected. எனக்கு அது படிக்கும்போது ஓகே, ஏன்னா நான் பேரனாய்டாக தான் இருப்பேன். இப்போ கூட வந்து 2 மணி நேரம் உங்களோட பேசியிருக்கேன், எந்த இமெயிலில் எந்த பாஃபம் வருதுன்றது ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் ஓடின்னு இருக்கு. பட் தட்ஸ் பிகாஸ் ஐ கேர் அபவுட் த கம்பெனி, ஐ கேர் அபவுட் த கஸ்டமர். ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் அ கஸ்டமர், ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் அன் எம்ப்ளாயி. அது வந்து கண்டிப்பாக இருந்தது அண்ட் தட்ஸ் அ குட் திங் அப்படின்றது. ஓகே, அப்போ இதோ ஒரு பிரச்சனை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இன்டெல் பாஸ்லேருந்து தொடங்கி எல்லாருக்குமே இந்த பேரனாய் இருக்கு. ஆமாம், இட்ஸ் a part of life. ஆமாம். அண்ட் அதுலேயும் இன்னொரு ஒரு அந்த புக்கில் சொல்கிறது இப்போ when the world changes the parameters change. ஸோ நேற்று ஒர்க் ஆனது இன்னைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீ பேரனாய்டாக இல்லைன்னா உன்னால் யூ கேனாட் சர்வைவ். ஏன்னா நீ எக்ஸ்டர்னல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரோ புதுசாக நாளைக்கு ஒரு டெக்னாலஜி பண்ணுவா, இல்லை நாளைக்கு ஏதாவது பண்ணுவா. ஸோ
the thing is, world is never static, and if world is never static, and if you have to survive, the only way is like you have to be paranoid. So you cannot escape this. நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கப்போ பதட்டம் வரதான் செய்யும். அதை எதிர்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. And அது சொல்றாரு, if you don't have that, you will not survive. ஏன்னா நீங்கள் வந்து பழைய வேர்ல்டு வேர்ஷன்லேயே இருப்பீங்க. If the problem is a problem, then you will not survive. You should be passionate about the problem. ஆமாம். If you are passionate about the problem, you'll go places. Great, Vivek. ஒரு நல்ல interaction. More than an interview, it's a great interaction. We'll keep it. Yes, no, thank you so Thank much. you. Thank you so much. So Thank you. நீங்கள் நிறைய இந்தியாவில் தங்குங்க. ஏன்னா உங்களை மாதிரி ரிசோர்ஸஸை கரெக்டாக ஃபைன் பண்ணி ஷேப் அப் பண்ணுற இடத்துல இருக்கவங்க, you need more of you people. கண்டிப்பாக